Please turn your Bibles with me to Psalm 18 and verse 33. சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 33வது வசனத்துக்கு நேராய் உங்கள் வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். He maketh my feet like hinds feet and setteth me upon my high places. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். He sets me upon high places. என்னுடைய உயர் தலங்களிலே அவர் என்னை நிறுத்துகிறார். Our God is a God who sets us on high places. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை உயர் தலங்களிலே வைக்கிற கர்த்தர். Our God is a God who exalts the people from their low estate and makes their feet established on high places. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாழ்ந்த நிலையில் இருந்த தம்முடைய மக்களை உயர்த்தி அவருடைய கால்களை மான் கால்களைப் போல ஆக்கி அவர்களை உயர்ந்த ஸ்தலங்களிலே நிற்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். Now turn with me to Deuteronomy chapter 28 and verse 13 in English and 14 in Tamil. உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துடைய 14வது வசனத்தை தயவு செய்து பாருங்கள். I want to read the first part in English and then the last part in Tamil. அதிலே முதல் பகுதியை ஆங்கிலத்திலும் இரண்டாவது பகுதியை தமிழிலும் நான் வாசிக்க விரும்புகிறேன். The Lord shall make thee the head and not the tail. Thou shalt be above only and thou shalt not be beneath. கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். The Lord will exalt you. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை உயர்த்துவார். How many of you believe that this morning the Lord is able to exalt காலை you? வேளையிலே தேவன் நம்மை உயர்த்துகிறவர் என்று விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. Hallelujah. Now I'm going to bring a question. இப்பொழுது நான் ஒரு கேள்வியை உங்களை பார்த்து கேட்க போகிறேன். How many of you truly believe that you have been already exalted by God? தேவனாகிய கர்த்தர் ஏற்கனவே உங்களை உயர்த்தி விட்டார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, let me make it even more clear. இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே நான் கேட்க விரும்புகிறேன். How many of you have become the head already? ஏற்கனவே நான் தலை ஆகிவிட்டேன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Yeah. How many of you think that you are above? நீங்க மேலே வந்து விட்டீர்கள் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எவ்வளோ தயக்கம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் இருந்த அலையலியா போயிடுச்சு டப்புன்னு. உயர்த்துவார் அப்படின்னு நம்புகிறோமே தவிர என்ன பண்ணுறது, இன்னும் கீழே தான் இருக்கும். Still below. நான் இன்னும் கீழே தான் இருக்கிறேன். I believe God's exaltation is something that we need to study very deeply. ஆண்டவர் நமக்கு தருகிற உயர்வு என்றது என்ன என்பதை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த நாட்களிலே அவசியம். So many times we misunderstand what is exaltation. இந்த உயர்வு என்றால் என்ன என்பதை பல வேளைகளிலே நாம் தவறாகவே புரிந்து கொள்கிறோம். I believe in all the Bible verses, some verses, especially Deuteronomy 28:13 has been gravely misunderstood, gravely misquoted. பல வேளைகளிலும் வேத வசனங்களை தவறாக புரிந்து கொள்வதோடு தவறாக உதாரணமும் காண்பித்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வசனம் தான் நாம் வாசித்த உபாகமம் 28:14. Have you become the head? நீங்கள் தலையாகி விட்டீர்களா? Have you become above everyone else? நீங்கள் மற்ற எல்லாரை காட்டிலும் மேலான நிலைக்கு வந்து விட்டீர்களா? Do you know how many Christians die poor? எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ஏழையாக மரிக்கிறார்களே. So many Christians die starving. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் பசியும் பட்டினியுமாய் மரித்து போகிறார்களே. What happened to this promise? அப்படியானால் இங்கே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன ஆயிற்று? Why were they not exalted? ஏன் அவர்கள் உயர்த்தப்படவில்லை? How many of you have at least prayed once in your life, Lord, let a Christian become the Prime Minister of India? இந்திய தேசத்திலே ஒரு கிறிஸ்தவர் பிரதமராய் வர வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முறையாயிலும் நீங்கள் ஜெபித்ததுண்டா? If you have prayed like that, lift your hand. நீங்கள் அப்படி ஜெபித்திருந்தால் உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பீங்கள். ஜெபம் பண்ணதே இல்லையா? ஒரு கிறிஸ்தவர் ஜனாதிபதியா வரணும், முதலமைச்சரா வரணும். சரி, ஜெபம் பண்ணல, ஆசைப்படுறவங்களா இருக்கீங்களா? கை தூக்குங்க.
அப்பா ஆசை இருக்கு, ஜபம் இல்லைன்னா சரி. I have seen some people leading prayers. A Christian must lead the country. ஒரு கிறிஸ்தவர் நாட்டை வழிநடத்தி செல்லுகிறாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற பலருடைய ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன். It's not working. ஆனால் அந்த ஜெபம் வேலை செய்யவில்லை. செய்யாம போகலாம். So what is exaltation? ஆகவே தேவன் கொடுக்கிற இந்த உயர்வு என்பது என்ன? Please tell me, in your offices, how many Christians are the general managers? How many Christians are the section heads? How many non-Christians or people who don't know God are above you? நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே கவனித்து பாருங்கள். நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, கம்பெனிகளிலே தலைமை பதவியிலே இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களா? உங்களுடைய குழுவுக்கு தலைமை தாங்குகிறவர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களா? அல்லது கர்த்தரே அறியாத பலர் தலைமை பதவிகளிலே இருக்கிறார்களா? So where is this promise? ஆகவே இந்த வாக்குத்தத்தம் என்ன ஆயிற்று? You are working in that company for 20 years. நீங்கள் 20 ஆண்டு காலம் அந்த கம்பெனியிலே வேலை செய்கிறீர்கள். But administratively speaking, you are still the tail and not the head. நிர்வாக ரீதியாக பேசுகிற பொழுது நீங்கள் இன்னும் அந்த உயர்வை பெற்றுக்கொள்ளவில்லை. No promotions for you. உங்களுக்கு இன்னும் கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வு கிட்டவில்லை. Especially if you declare you are a Christian, then people willingly, wantedly, they shut off your promotions. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அவர்களுக்கு தெரிய வரும் பொழுது, அவர்கள் அதை அறிகிற பொழுது, அவர்கள் உங்களுக்கு உண்டாகிற முன்னேற்றத்தை தடுப்பதற்கான முயற்சிகளை செய்கிறார்கள். And they are very successful also. அதிலே அவர்கள் வெற்றியும் பெற்று விடுகிறார்கள். So where is this promise? ஆகவே இங்கே இந்த வாக்குத்தத்தம் என்ன ஆகிறது? That's why I said sometimes we have strangely misunderstood what does it mean to be exalted by God. அதனால தான் நான் சொன்னேன், தேவனாலே உயர்த்தப்படுகிறது என்று சொல்லுகிற இந்த கருத்தை பல வேளைகளில் நாம் தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். See, exaltation in our idea, in the sense of the true sense of the word, we sometimes try to understand it based on worldly definitions and worldly standards. இந்த உயர்த்துதல் அல்லது ஒரு உயர்வுக்கு வருதல் அல்லது ஒரு உயர்வான நிலைக்கு வருதல் என்று சொல்லுகிறதை நாம் புரிந்து கொள்ளுகிற வேளையிலே உலகம் என்ன தரத்தை வைத்திருக்கிறதோ, எந்த நிலையை வைத்திருக்கிறதோ அதை கொண்டு நாம் விளங்கிக் கொள்ள பார்க்கிறோம். How do people in the world exalt themselves? இன்றைக்கு உலகத்திலே உள்ள மக்கள் தங்களை எப்படி உயர்த்திக் கொள்ளுகிறார்கள்? They understand exaltation based on competition. அவர்கள் போட்டியிலே முந்துகிறதை கொண்டு தங்களுடைய உயர்வை தீர்மானிக்கிறார்கள். They strive very hard and they compete with each other, fight with each other. They will go to any length so that they can catch the top posts and positions. அவர்கள் போராடி, இன்னொருவரோடு போராடி, இன்னொருவரை முந்தி, இன்னொருவரை தாண்டி அங்கே இருக்கிற அந்த உயர் பதவியை அடைவதற்கு எவ்வளவோ முயற்சி எடுத்து அதை அடைகிறார்கள். The other way they do is, how do they understand exaltation is by comparing their level with others. இன்னொரு பக்கத்திலே பார்க்கும்போது தாங்கள் இருக்கிற நிலையையும் இன்னொருவருடைய நிலையையும் ஒப்பிட்டு பார்த்து உயர்வை தீர்மானிக்கிறார்கள். They have no problem in their level. அவர்கள் இருக்கிற நிலையிலே அவர்களுக்கு இப்பொழுது ஒரு பிரச்சனையும் இல்லை. But when they see another person higher than them, they are really disturbed. ஆனால் தங்களை காட்டிலும் இன்னொருவர் உயர்ந்த நிலையிலே இருக்கிறார் என்கிற பொழுது அது அவர்களுக்கு மனதிலே அழுத்தத்தை கொண்டு வருகிறது. So how do I understand exaltation? அப்படியானால் இந்த உயர்வை நான் எப்படித்தான் புரிந்து கொள்வது? You must understand that God's economy and God's thought process and God's purpose and passage of explaining exaltation has nothing to do with worldly standards. நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தருடைய பார்வையிலே இருக்கிற உயர்வென்பது, தேவன் வைத்திருக்கிற உயர்வென்பது, தேவனுடைய சித்தையிலே அவர் வைத்திருக்கிற உயர்வென்பது உலகம் நிர்ணயித்தபடியும் உலகம் தீர்மானித்தபடியுமானது அல்லவே அல்ல. No. Sometimes we can get deceived that God is exalting us simply based on the positions we carry, the places we stay, the salaries we draw, the place we are in society. Sometimes we blindly believe
God is exalting us. சில வேளையிலே நம்முடைய பதவியிலே ஒரு உயர்வு கிடைக்கும் பொழுது, நாம் இருக்கிற இடத்திலே ஒரு உயர்வு கிடைக்கும் பொழுது, நம்முடைய சம்பளத்திலே ஒரு உயர்வு கிடைக்கும் பொழுது, சமூகத்திலே நம்முடைய மதிப்பு ஒருவேளை உயர்கிற பொழுது, ஓ இந்த உயர்வு தான் தேவன் எனக்கு கொடுத்த உயர்வு என்று நாம் புரிந்து கொள்ள நினைக்கிறோம். I'm not saying these things are wrong. இது தவறு என்று நான் சொல்லவில்லை. But all I'm saying is when God exalts somebody, his blessings are eternal or not and not temporal. ஆனால் ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், தேவனாகிய கர்த்தர் நம்மை உயர்த்தும் பொழுது அந்த உயர்வுகள் அது நிரந்தரமான உயர்வுகள், அது நித்தியத்துக்கான உயர்வுகள், அது இந்த பூலோகத்துக்கு உரியவைகள் அல்லவே அல்ல. God's definition of exaltation is quite strange and totally different from our world taught ideas of exaltation. That's exactly what I want to say. நான் சொல்ல விரும்புவதெல்லாம் உலகம் எதை உயர்வென்று நினைக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் உயர்வானது என்று கருதுகிறதோ அதற்கு முற்றிலும் மாறானதுதான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற உயர்வுகளும் உன்னத நிலைகளும். So we need to understand what is the definition of exaltation in God's terms. நாம் தேவனுடைய பார்வையிலே தேவன் கொண்டிருக்கிற இந்த உயர்வு என்றது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். Today's message will be an eye opener for you. இன்றைக்கு கொடுக்க இருக்கிறதான இந்த செய்தி உங்கள் பலருடைய கண்களை திறக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். See, if you don't have God's idea of exaltation, you may get caught up in the deceptive ideas of exaltation. நீங்கள் தேவனுடைய உயர்வு என்னதென்று புரிந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் உலகம் வைத்திருக்கிற ஏமாற்றுத்தனமான அந்த உயர்வையே உயர்வு என்று கருதுகிற ஒரு ஆபத்து இருக்கிறது. For example, உதாரணமாக, if you look at Genesis chapter 3 and verse 5, நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் வசனத்திலே God had already blessed Adam and Eve and said, be blessed, be fruitful, be multiply, replenish the earth, have dominion over the earth. ஆண்டவராகிய தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதித்து பலுகி பெருகி நீங்கள் பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்து விட்டார். But then Satan comes and says, if you eat this fruit, your eyes will be opened, you will become like gods. அப்பொழுது சாத்தானவன் அங்கே வந்து அவர்களை பார்த்து சொல்லுகிறான், இதை புசிக்கும் நாட்களிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் சொல்லுகிறான். Now the question is, what is wrong with Adam and Eve? What were they lacking? Everything they needed God gave. இப்பொழுது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எந்த குறைவும் இருக்கவில்லை, தேவன் கொடுத்த சகலமும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. But here comes the devil and says you have to become like gods. அங்கே நீங்கள் தேவர்களை போல ஆக வேண்டும் என்று இப்பொழுது சாத்தான் வந்து அவளுக்கு சொல்லுகிறான். I would call this unreasonable and unreal expectations. இவர்களுக்கு இயற்கைக்கு மாறாக அல்லது இனிமேல் தேவையில்லாத ஒரு முன்னேற்றத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். And he puts that thought into them. இந்த விதமான எண்ணத்தை இப்பொழுது பிசாசானவன் ஆதி பெற்றோரிடத்திலே போடுகிறான். And when they tread in that path, அவர்கள் அந்த வழியிலே நடக்கிற பொழுது they only had a downfall. அவர்களுக்கு வந்தது முன்னேற்றம் அல்ல, விழுகைதான். Look at Lucifer himself. நீங்கள் பிசாசானவனாகிய லூசிபரை எடுத்து பாருங்கள். Isaiah 14:13 to 14. நீங்கள் ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே, he said in his heart, I will rise to heaven, I will exalt my throne above the stars of God, I will sit also upon the mount of the congregation, I will ascend above the heights of the clouds, I will be like the Most High. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தின் பார்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. See, what is lacking with Lucifer, created as the prime most angel? ஆண்டவராகிய தேவன் இந்த லூசிபரை உண்டாக்கின வேளையிலே எல்லா விதமான தூதனுக்கும் மேலான ஒரு நிலையை கொடுத்து அவனை வைத்தார். Nothing was lacking. அங்கே எந்த குறைவும் அப்பொழுது அவனுக்கு இருக்கவில்லை. But he looked above himself and said, I will become like God. ஆனால் தன்னை காட்டிலும் மேலான ஒரு எண்ணத்தை அவன் கொண்டு நான் தேவனை போல ஆக வேண்டும் என்று அவனுக்கு ஒரு சிந்தனை வந்தது. That
flawed idea, the wrong idea of exaltation actually threw him down from heaven. தன்னுடைய முன்னேற்றத்தை குறித்து தன்னுடைய உயர்வை குறித்து அவனுக்கு உண்டான ஒரு தவறான எண்ணம் அவனை பாதாளத்திலே தள்ளி போட்டது. I'll show you one more example. நான் இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். If you come to Matthew chapter 20 verses 20 to 21. நீங்கள் மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20 இலிருந்து 23 வரை உள்ள வசனங்களை பார்ப்பீர்களானால், Zebedee's wife, Zebedee's children's mother comes to Jesus with a request. இந்த செபதேயு குமாரருடைய தாயார் இயேசுவிடத்திலே ஒரு விண்ணப்பத்தோடு வருகிறார்கள். She says, I have two sons. I want one son to sit on the right and the left in your kingdom around your throne. அங்கே அவர்கள் கொண்ட விண்ணப்பம் என்ன? எனக்கு 2 குமாரர் இருக்கிறார்கள். நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும் பொழுது உம்முடைய சிங்காசனத்துக்கு பக்கத்திலே ஒரு குமாரன் வலப்புறத்திலும் இன்னொரு குமாரன் இடதுபுறத்திலும் இருக்க வேண்டும். Where did this idea come from? அவர்களுக்கு இந்த எண்ணம் எங்கிருந்து வந்தது? In the worldly kingdom, இந்த உலகத்தின் ராஜ்யங்களை பார்க்கிற பொழுது, whoever is sitting next to the king is someone great. ராஜாவுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறவர்கள் ஒரு உயர்ந்த பதவியிலே இருக்கிறவர்கள். And they apply the same principle to God and his kingdom. இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இதே போன்ற ஒரு காரியத்தை வைக்க பார்க்கிறார்கள். And they say, why not my children also sit like how they sit in the world? Let them also sit in heaven. அவர்கள் உலகத்திலே எப்படி இருக்கிறார்களோ அதே போலவே பரலோகத்திலும் என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கட்டும் என்ற விண்ணப்பத்தை அங்கே வைக்கிறார்கள். And you know what Jesus said? அங்கே இயேசு அவர்களுக்கு என்ன பதிலளித்தமாய் சொன்னார்? Don't worry, I will give that. That place is reserved for you. ஆண்டவர் பரவாயில்லமா, உங்க பிள்ளைங்களுக்கு தான் அது வச்சிருக்கு, கண்டிப்பா நான் அதை கொடுத்துறேன் அப்படினு சொல்லல. Nobody asked me before, you gave the first request, so reserved for you. இதுவரைக்கும் யாரும் இந்த மாதிரியான ஒரு விண்ணப்பத்தோடு வரல, நீங்க தான் முதலா வந்துட்டீங்க, ஆகவே அது உங்களுக்கு தான். Did he say that? அப்படியே ஆண்டவர் சொன்னாரு? He said, you don't know what you're asking. ஆண்டவர் சொன்னார், நீ என்ன கேக்குறீனே உனக்கு தெரியலமா. Or in other words, you don't even understand what is exaltation. உண்மையாக தேவனாகிய இயேசு அங்கே என்ன சொல்லுகிறார்? உயர்வென்றால் என்ன என்பதை நீ சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை. Before I go into the real message, I'll give one more. நான் இந்த சரியான செய்திக்கு போவதற்கு முன்பாக இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறேன். Satan placed the same card as a temptation to Jesus. இயேசுவை சோதித்த வேளையிலே இதே விதமான ஒரு காரியத்தை பிசாசானவன் இயேசுவிலும் முயற்சி செய்து பார்த்தான். If you see Matthew chapter 4 verse 8 to 9. நீங்கள் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், he gives an excellent proposal. அவன் இந்த இடத்திலே இயேசுவுக்கு ஒரு பெரிய காரியத்தை அவருக்கு முன்பாக வைக்கிறான். A very viable proposition. அது உடனடியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை இயேசுவிடத்திலே சொல்லுகிறான். A proposition nobody will decline. இந்த காரியத்தை வேறு ஒரு மனிதனுக்கு முன்பாக வைத்திருந்தால் நிச்சயமாக அது வேண்டாம் என்று சொல்லி இருக்க மாட்டான். He takes him to a high place. ஆண்டவராகிய இயேசுவை ஒரு உயர்ந்த மலைக்கு மேலே கொண்டு போகிறார். He shows all the glory of the kingdoms of the earth in 1 second. அவன் உலகத்துடைய ராஜ்யங்களையும் மகிமையும் அவருக்கு ஒரு நொடியிலே காண்பிக்கிறான். And he says, I will give all of this to you. இது எல்லாவற்றையும் நான் உமக்கு தருகிறேன். But all you have to do is just bow down before me. That's all. நீர் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை பணிந்து கொள்ள வேண்டும். If it was a normal human being, let's imagine, if it was you and me. ஒரு சாதாரண மனிதரை நீங்க, ஒருவேளை நீங்களும் நானும் என்ன வைத்துக் கொள்ளுங்க. Will we not struggle to decline such an offer? இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய முன்பாக நிற்கும்போது எடுக்கலாமா வேணாமா, இந்த போராட்டம் நமக்கு இருக்குமா இருக்காதா? He is not asking much. அவன் ரொம்ப அதிகமா ஒன்றும் கேட்கலைங்க. He is not asking us to bow down every day. ஒவ்வொரு நாள் எனக்கு முன்னாடி வந்து பணிஞ்சுன்னா கேட்கிறான். Just once you bow down, then for your lifetime the whole world is yours. ஒரு முறை பணிஞ்சா போதும்பா, உலகமே உனக்கு சொந்தமாயிரும். The whole world's real estate is yours. இந்த உலகத்துள்ள எல்லா நிலங்களும் உனக்கு தான் சொந்தம். The whole governments of the world is yours. இந்த உலகத்துடைய எல்லா அரசாங்கத்துக்கு நீதான் அதிபதி. யாராவது வேணான்னு சொல்லுவோமா? ஆனா இயேசு சொன்னார் வேணான்ட்டார். He said, I don't want. ஆனால் ஆண்டவரோ அதை வேண்டாம் என்று மறுக்கிறார். Because காரணம் என்ன? the definition of the devil for exaltation was different from the definition that Jesus had about exaltation. உயர்வை குறித்து பிசாசானவன் கொண்டிருந்த அந்த நோக்கத்திற்கும் உயர்வை குறித்து இயேசு கொண்டிருந்த நோக்கத்துக்கும் பலத்த வித்தியாசம் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Jesus said exaltation is not having the whole world under your feet. உம்முடைய உலகம் முழுவதுமே உன்னுடைய காலடியில் வைத்திருப்பது அல்ல உயர்வு. True exaltation is
bowing down before God. தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வதுதான் நம்முடைய உண்மையான உயர்வு. Hallelujah. Hallelujah. Are you able to see the difference between what exaltation is about? இதுதான் உண்மையான உயர்வு என்பது அந்த வித்தியாசத்தை உங்களால் இப்பொழுது காண முடிகிறதா? Don't be worried. I'll explain very slowly, very gently today. நான் இன்றைக்கு மிகவும் மெதுவாகவே இந்த காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். There are many things in my list. அநேக காரியங்கள் என்னிடத்தில் இருக்கிறது சொல்ல வேண்டியதாக. But I have only chosen 3 things to share. What is true exaltation? ஆனால் உண்மையான உயர்வு என்றால் என்ன என்பதை மூன்று காரியங்களின் ஊடாக நான் காண்பிக்க விரும்புகிறேன். In other words, இன்னொரு வார்த்தையிலே சொன்னால், what is exaltation in God's idea? தேவனுடைய பார்வையிலே உயர்வு என்றால் என்ன? இதைத்தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். In other words, இன்னொரு வார்த்தையிலே, how should a Christian see exaltation in their life? ஒரு கிறிஸ்தவனாக அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே உயர்வு என்ற காரியத்தை எப்படி பார்க்க வேண்டும்? How can we check if we are getting exalted in our life? நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வர வேண்டிய உயர்வு எப்படி வருகிறது என்று அவன் நோக்கி பார்க்க வேண்டும். எத்தனை பேருக்கு ஆசை என் வாழ்க்கையில் நான் உயர்த்தப்படணும்னு ஆசைப்படுறாங்களோ ஒரு கை தூக்குறோம். Hallelujah. 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 So we all want to be exalted. நாம் எல்லோருமே உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். And today we will learn what is it to be exalted. இந்த உயர்த்தப்படுதல் என்றால் என்ன என்பதை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். When I finish my sermon, என்னுடைய செய்தியை நான் முடிக்கிற வேளையிலே my humble prayer is some of our wrong ideas will go away. நாம் ஏற்கனவே கொண்டிருக்கிற தவறான எண்ணங்கள் நம்மை விட்டு போக வேண்டும். At the same time, அதே வேளையிலே our eyes must focus on the most important things of exaltation in life. உண்மையான உயர்விலே இருக்கக்கூடிய முக்கியமான காரியங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளவும் வேண்டும். All praise be to God. எல்லா நாமத்துக்கான கைமையும் துதியையும் கனத்தையும் நான் கர்த்தருக்கே செலுத்துகிறேன். Number 1. முதலாவதாக turn with me to Genesis chapter 41 and verse 40. ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரத்துடைய 40வது வசனத்தை பாருங்கள். You shall be over my house, and according to your word shall all the people be ruled. Only in the throne I will be greater than you. நீ என் அரமனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். Now turn with me to Genesis 41:43. ஆதியாகமம் 41:43 பாருங்கள். And he made him to ride in the second chariot which he had. தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி. 2 things. 2 காரியங்கள். Before I ask that, how many of you believe that God exalted Joseph? யோசேப்பை தேவன் உயர்த்தினார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? God exalted Joseph, no doubt. நிச்சயமாகவே தேவன் யோசேப்பை உயர்த்தினார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. Okay, I will come back to the same verse in Deuteronomy. You shall be the, நாம் உபாகமத்திலே படித்த அந்த வார்த்தை என்ன? நீ வாலாகாமல் தலையாவாய். You shall be the, நீங்க எப்படி இருப்பீங்க? கீழாகாமல் மேலாவாய். எப்படி இருப்போம்? தலையா இருப்போம். Now God exalted Joseph. இப்ப யோசேப்பை ஆண்டவர் உயர்த்துகிறார். Tell me, நீங்கள் சொல்லுங்க, in the Egyptian empire in this verse, who was in the top, who was in the second? இப்பொழுது இந்த எகிப்திய சாம்ராஜ்யத்திலே பெரியவனாய் இருந்தது யார்? இரண்டாவது பெரியவனாய் இருந்தது யார்? First யாரு? Pharaoh. பார்வோன் தான் பெரியவனா இருக்கான். Second, இரண்டாவது Joseph. Okay, now first throne Pharaoh. முதலாவது சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறவன் பார்வோன். Second throne Joseph. இரண்டாவது சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறவன் யோசேப்பு. Okay, first chariot Pharaoh. முதலாவது ரதத்திலே உட்கார்ந்திருக்கிறவன் அங்கே பார்வோன். Second chariot Joseph. இரண்டாவது ரதம் தான் யோசேப்புக்கு. Let me incite your imagination for some time. இப்பொழுது உங்களுடைய கற்பனையை நீங்கள் தூண்டி விடும்படி நான் விரும்புகிறேன். Okay, Pharaoh worshipping idols. இந்த பார்வோனோ அவன் விக்கிரகங்களை வழிபடுகிறவன். Joseph, God was with him. ஆனால் இந்த தேவனாகிய கர்த்தரோ இந்த யோசேப்போட கூட இருக்கிறார். Okay, Pharaoh no idea how to decipher his dream. தன்னுடைய சொப்பனத்திற்கு என்ன விளக்கம் என்றே இந்த பார்வோனுக்கு தெரியவில்லை. Joseph,
யோசேப்போ, in the words of Pharaoh he says, in whom the spirit of God is, was able to decipher dreams. தேவனுடைய ஆவியை உடையவன் என்று பார்வோனாலே அழைக்கப்பட்ட யோசேப்பு அந்த சொப்பனத்துக்கான அர்த்தங்களை சொல்லுகிறான். Okay, அப்படிதானே? let me come again. திரும்பவும் சொல்லுகிறேன். Pharaoh பார்வோன் becomes a king in a hierarchical level. இந்த பார்வோன் ராஜா ஆகிறான். அங்கே ஒரு ஒழுங்கு இருக்கிறது, ஒரு தட்டு வர்க்கம் இருக்கிறது, உயர் நிலையிலிருந்து கீழே வர வேண்டும். He is the son of Pharaoh, son of Pharaoh, son of Pharaoh. He is staying in the first position. அவர்கள் அவனுடைய குமாரன், அவனுடைய குமாரன், அவனுடைய குமாரன் என்று இப்பொழுது அவன் மேல் நிலையிலே இருக்கிறான். Look at Joseph. யோசேப்பை பாருங்கள். If you read in Psalm 105, the Bible says the word of God tried him, cleansed him. அங்கே 105ஆம் சங்கீதத்தை பார்த்தால் கர்த்தருடைய வார்த்தை யோசேப்பை புடமிட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. Now let me summarize. நான் சொன்ன காரியங்களை தொகுத்து பாருங்கள். One side, ஒரு பக்கத்திலே idol worshipper, அங்கே விக்கிரகங்களை ஆராதிக்கிறவன், the spirit of God is not inside him, அவனுக்குள்ளே தேவனுடைய ஆவி இல்லை, and he cannot decipher the dream. அவனுடைய சொந்த சொப்பனத்துக்கு அவனுக்கு விளக்கம் கொடுக்க முடியவில்லை. He does not believe in the living God. அவன் ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்கவில்லை. The Lord did not try him, cleanse him, prepare him, purify him, nothing. தேவன் அவனை சுத்தமாக்கி புடமிட்டு அவனை எந்த விதமான ஆயத்தமும் செய்யவில்லை. Other side, இன்னொரு பக்கத்திலே a man chosen by God, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனாகி ஒருவன் இருக்கிறான். given heavenly visions, அவனுக்கு பரலோகத்துடைய தரிசனங்கள் கொடுக்கப்பட்டது. had the spirit of God to decipher somebody else's vision. இன்னொருவனுடைய சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லத்தக்க தேவனுடைய ஆவி அவருக்குள் இருந்தது. The Bible clearly says the Lord was with Joseph. வேதம் தெளிவாக சொல்லுகிறது யோசேப்போடே கர்த்தர் இருந்தார். The Lord had tried him. ஆண்டவராகிய தேவன் அவனை புடமிட்டார். But after all this, where did he end up? இதெல்லாம் நடந்தும் அவன் எங்கே போய் சேர்ந்தான்? சொல்லுங்க, எங்க தான் போய் சேர்ந்தான்? எங்க தான் போய் சேர்ந்தாங்க? ரெண்டாம் இடம், ரெண்டாவது இடத்திலே தான். ரெண்டாவது ரதம். நான் யோசித்தேன், கர்த்தர் உயர்த்துறார், இன்னொரு ஸ்டெப் உயர்த்தி மேலே வைக்க முடியாதா? Can't God lift him up and put him in the first place? இப்பொழுது இவ்வளவு தூரம் உயர்த்தின கர்த்தர் அவனை முதலாவது ஸ்தானத்துக்கு உயர்த்தி விட கூடாதா? Is it so tough for God to lift you up to the first place? தேவனாகிய கர்த்தருக்கு அவனை முதன்மை ஸ்தானத்திலே கொண்டு வருவது அது கடினமான வேலையா? God could have replaced the Pharaoh with Joseph. ஆண்டவராகிய தேவன் பார்வோனை எடுத்துவிட்டு அந்த இடத்திலே யோசேப்பை வைத்திருக்கலாமே. But this man is still sitting in the first seat. And he says, for a God-fearing man, sit in the second one. ஆனால் பார்வோனோ முதலாம் ஸ்தானத்திலே உட்கார்ந்து இருக்கிறான், கர்த்தருக்கு பயப்படுவனோ இரண்டாவது இடத்திலே இருக்கிறான். How will you explain this concept? இந்த காரியத்தை குறித்து நீங்கள் விளக்க வேண்டுமானால் இதை எப்படி நாம் விளக்க முடியும்? Can you understand this in the Indian context today? இந்திய பின்னணியிலே இதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாதா, விளங்கிக் கொள்ள கூடுமா? Can you relate what I'm saying with regards to your company's present situation where you are? இன்றைக்கு நீங்கள் வேலை செய்கிற அந்த வேலை கம்பெனியோடு உள்ள நிலைகளோடு இதை ஒப்பிட்டு பார்க்க முடிகிறதா? It's not a question coming inside you, whose God is bigger. இப்ப நீங்க உங்களுக்குள்ள ஒரு கேள்வியே உண்டாகுது, யாருடைய தேவன் பெரிய தேவன்? I'm saying I'm worshiping the living God. நான் சொல்லுகிறேன், நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒருவன். But I am made to work under a person who does not believe in the living God. ஜீவனுள்ள தேவனை விசுவாசியாக ஒருவனுக்கு கீழே வேலை செய்கிற நிலைமையிலே தான் நான் இருக்கிறேன். So what is the meaning of saying I will be the head, I will be above? அப்படி இருக்கும் பொழுது நான் வாலாகாமல் தலையாவேன், நான் கீழாகாமல் மேலாவேன் என்று சொல்வதிலே என்ன அர்த்தம்? What does the verse say when it says he will keep you in high places? உன்னை உயர்ந்த இடங்களிலே நிற்க பண்ணுவார் என்று சொல்லுகிற வார்த்தையுடைய அர்த்தம் தான் என்ன? Does it mean to be in the second place? நீங்க இரண்டாவது இடத்திலே தான் வைக்கப்பட வேண்டுமா? I'll ask one more question. Is there something wrong with Joseph or something lacking in Joseph? So God said, no, you are not worthy for the first one. I'll give you only the second place. ஒருவேளை யோசேப்புக்குள்ள ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு காரியம் அவனுக்குள்ள இன்னும் சரியாகல, அதனால தேவன் சொல்லுகிறாரோ, இல்லப்பா எனக்கு இன்னும் ஒரு முதலாவது இடம் வேண்டாம், ரெண்டுலயே இருன்னு சொல்றாரோ? நிறைய கேள்வி கேட்டணும் உங்களை. How will you explain a child of God in this place
who is anointed by the Holy Spirit, who has the gifts of the Holy Spirit, who prays for God's wisdom, but is not getting straight first. தேவனுடைய ஆவியை பெற்று தேவனுடைய ஆவியினுடைய வரங்களை உடையவர் முதலாவது இடத்திலே இல்லாமல் இரண்டாவது ஸ்தானத்திலே இருக்கிறாரே, இதை நாம் எப்படி விளங்குவது? Why are our children not getting first rank? நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே, ஏன் அவர்கள் முதலாவது இடங்களுக்கு வருகிறதில்லை? Some of your parents can say, அது படிச்சாதானங்க வரும், அது படிக்கிறது இல்லை. But I know many children who really study well. I know they are working very hard. I know them sincerely. They work. தேவன் அறியாதவன் ஃபர்ஸ்ட் பொசிஷன் நிற்கிறான். இதுக்கு என்ன விளக்கம்? சும்மா நம்ம வாலாகாமல் தலையாவாய் கீழாக மேலே பாட்டே உட்காந்துருக்கோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. எங்கே தலையாகிறது? எல்லாம் வாழை தான் உட்காந்துருக்கோம், கீழே தான் இருக்கும். வாட் இஸ் திஸ்? வேர் இஸ் தி எக்ஸ்பிளனேஷன்? ஆகவே இப்படி நடக்கும் பொழுது இதற்கு என்ன விளக்கம்? That is why I am bringing you to the main thought. Our understanding of exaltation is mostly dependent on how the world sees as exaltation. அதனாலே தான் நான் முன்பு சொன்ன அந்த காரியத்தை திரும்பவும் நான் சொல்லுகிறேன். நாம் முன்னேற்றத்தை குறித்து உயர்வை குறித்து கொண்டிருக்கிற கருத்துக்கள் எல்லாம் உலகம் எதை முன்னேறுகிறது அல்லது உயர்வு என்று சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் தான் நாமும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். Now, how does the world see or define or accept that somebody is exalted? ஒருவன் உயர்த்தப்பட்டிருக்கிறான், அவனுடைய நிலையிலே அவனுக்கு உயர்வு வந்திருக்கிறது என்று உலகம் அதை எப்படி பார்க்கிறது? Number one, முதலாவது, the world determines a person's exaltation based on their position. அவனுக்கு உண்டாயிருக்கிற நிலை, அவனுக்கு உண்டாயிருக்கிற அந்தஸ்து, அதை வைத்துத்தான் முதலாவது உலகம் அதை தீர்மானிக்கிறது. Their posting in any place determines how the world respects someone as exalted. பதவியினால் உண்டாகிற மதிப்பென்ன, இதையெல்லாம் வைத்துத்தான் உலகம் அதை மதிப்பிடுகிறது. ஒரு ஆளுடைய பதவியை வச்சு தான், அவங்களுடைய ஸ்தானத்தை வச்சு தான் உலகம் என்ன சொல்லுதுன்னா உயர்த்தப்பட்டிருக்கான், தாழ்த்தப்பட்டிருக்கான். You understand what I'm talking about? நான் சொல்றது உங்களுக்கு புரியுறது அல்லவா? பதவி, ஒரு ஆஃபீஸில் வந்து ஜிஎம்னா அவர் பெரிய ஆள், அசிஸ்டன்ட் ஜிஎம்னா சின்ன ஆள், குறைஞ்சவர். நான் கூட சில பேர் கேட்டிருக்கேன், உங்கள் ஆஃபீஸில் ஹைரார்கி எப்படி இருக்கும்? எப்படி உங்களுக்கு போய்ப்பாங்க, எங்கேருந்து போவீங்க? அப்போ சார்ஜ் மேன்லேருந்து அப்படியே மெதுவாக, அதுக்கு நிறைய பொசிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ த வேர்ல்ட் சீஸ் எக்ஸால்டேஷன் based on the window of position. ஆகவே உலகம் பார்க்கிற பொழுது ஒவ்வொருவருடைய பதவி, அவனுக்கு இருக்கிற ஸ்தானம், இதை வைத்து தான் அது கணக்கெடுக்கிறது. But how should a child of God see exaltation that God gives in their life? ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுக்கு கொடுக்கிற அந்த உயர்வை எப்படி பார்க்க வேண்டும்? I will show you how Joseph saw it. யோசேப்பு அதை எப்படி பார்த்தான் என்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். Okay, come with me to Genesis 45 verse 5. நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 45:5 பாருங்கள். Joseph said, "Do not be grieved, don't be angry with yourself that you sold me, for God sent me before you to preserve life." என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று யோசேப்பு சொல்லுகிறார். Same chapter verse 7. நீங்கள் அதே அதிகாரத்துடைய 7வது வசனத்தை பாருங்கள். God sent me before you to preserve you a posterity and to save your lives by a great deliverance. 7வது வசனத்திலே, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். Now I will in a very simple way explain how God sees exaltation and how the world sees exaltation. இதை மிக எளிமையான முறையிலே உலகம் உயர்வை எப்படி பார்க்கிறது என்றும் தேவன் உயர்வை எப்படி பார்க்கிறார் என்றும் நான் சொல்ல விரும்புகிறேன். You can write it down. நீங்கள் இதை எழுதிக் கொள்ளலாம். This is point number 1. இதுதான் முதலாவது காரியம். The world sees exaltation in the terms of position. உலகம் ஒருவனுடைய உயர்வை பார்க்கும் பொழுது அவனுக்கு இருக்கிற பதவியை கொண்டு அதை கணக்கெடுக்கிறது. But God sees exaltation in terms of
profitability. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு எப்படி பிரயோஜனப்படுகிறான் என்பதை கொண்டுதான் அவனுடைய உயர்வை கணக்கிடுகிறார். Hallelujah. Hallelujah. Now you tell me. இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள். Possession is greater or profitability is greater? நீங்கள் சொல்லுங்கள், பதவி பெரிதா அல்லது ஒரு மனுஷனுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது பெரிதா? You go to your house. உங்க வீட்டுக்கு போங்க. There is a nice showcase. ஒரு அருமையான ஒரு ஷோகேஸ் இருக்கு அங்க வீட்ல. Some of you have decorated the showcase with nice beautiful plates, coffee cups, ice cream cups, spoons, knives, nice things you have decorated. அந்த அலமாரியில பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடிக்கு வெளியில இருந்து பார்த்தா உள்ள நல்ல கோப்பைங்க இருக்கு, அதுல நல்ல தட்டுங்க இருக்கு, அதுல கண்ணாடி டம்ளர்கள் இருக்கு, அழகழகான ஐஸ்கிரீம் கப் இருக்கு, எல்லாம் அழகா இருக்கு. But when the pastor is coming to your house and asking for a cup of coffee, இப்ப பாஸ்டரே வீட்டுக்கு வந்து ஒரு கப் காபி கொடுமான்னு கேட்டாலும் that one is not coming outside. அங்க அதுக்குள்ள இருந்து அந்த கப் வெளியே வராது. இப்ப சொல்லுங்க, பதவி பெருசா பயன்பாடு பெருசா? You can keep 100 things for in a showcase, but without it becoming profitable for everyday use, that is of no consequence at all. அலங்காரத்துக்காக ஒரு பொருளை அடுக்கி அடுக்கி நீங்க வைத்திருக்கலாம், ஆனால் உபயோகப்படுவதற்கு அது முடியாமல் போகுமானால் எந்த பொருள் உபயோகப்படுகிறதோ அதுதான் மேன்மையான இடத்திலே இருக்கும். Hallelujah. Look at this incident. இந்த காரியத்தை கவனித்து பாருங்கள். Pharaoh said, first seat for me, first chariot for me. I will not give that. Chair and chariot I will not give. இப்ப பதவியில இருக்கிற அந்த பார்வோன் சொல்றான், நான் என்னுடைய சிங்காசனத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னுடைய ரதத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன். Second chariot, second chair for you. அந்த இரண்டாவது ஸ்தானத்துல இருக்கிற அந்த அரண்மனைக்குரிய காரியங்களும் அந்த ரதமும் உனக்கு தான். And the Pharaoh is thinking he is very great. அந்த பார்வோன் நினைக்கிறான் நான் ஒரு நல்ல மனுஷன், பெரிய ஆளு. Look at the story. இந்த கதையை கவனிச்சு பாருங்க. Without Joseph there, யோசேப்பு அங்கே இல்லாதிருப்பானே ஆனால் this fellow's chair and chariot is of no use. இவருடைய சிங்காசனத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை, இவருடைய ரதத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை. The whole nation will die in starvation and hunger. இப்பொழுது முழு தேசமும் பஞ்சத்தினாலும் பட்டினினாலும் செத்து கொண்டிருக்கிறது. பதவி வச்சு என்னங்க பண்றது? சோறு தின்ன முடியுமா? பார்வோன் நினைச்சார் பதவி தான் பெருசு, ஏன் பதவியை கொடுக்க மாட்டேன்னா? ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பதவி இல்லை, ஆனால் அவனால தான் தேசமே வாழுகிறது. Amen. Hallelujah. Hallelujah. He said, all of you are alive. God sent me here as a savior to save all of you alive. நீங்கள் உயிரோடே இருக்கும்படி, வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி தேவனே இந்த காரியத்தை என்னிலே செய்தார் என்று அன்றைக்கு யோசேப்பு சொன்னார். Hallelujah. Hallelujah. For a Christian, exaltation is not position. Exaltation is in profitability. ஒரு கிறிஸ்தவனுக்கு பதவி அல்ல அவனுடைய உயர்வு, அவன் அதிலே கொடுக்கிற பலன் தான் அவனுக்கான உயர்வு. Hallelujah. Hallelujah. When you pray, don't say, Lord, exalt me, give me promotion. What for promotion? If God wants to use you in the chair you are sitting and make you profitable for the people around you, Amen. You are the most exalted person in God's eyes. நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரே எனக்கு உயர்வை தாரும், அங்கே பதவியிலே உயர்வை தாரும் என்று ஜெபிக்கிறதை காட்டிலும், ஆண்டவரே அந்த பதவியிலே நான் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு உபயோகமுள்ளவராக, பிரயோஜனமுள்ளவராக, பலன் கொடுக்கிறவனாக என்னை மாற்றும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். Hallelujah. Hallelujah. I'll give you one more verse to explain this. இன்னொரு காரியத்தை காண்பித்து உங்களுக்கு இதை விளக்குகிறேன். Turn with me to Philemon. பிலமோனுடைய அந்த நிருபத்தை பாருங்கள். Paul's epistle to Philemon is a very interesting epistle. இந்த பிலமோனுக்கு இந்த பவுல் எழுதின கடிதம் ஒரு அருமையான ஒரு கடிதம். You know that Onesimus, who was Philemon's slave or servant, probably ran away or was sent away by Philemon and finally meets Paul in prison. இந்த பிலமோன் என்று சொல்லுகிற அந்த நபருக்கு அடிமையாக வேலை செய்தவன் ஒனேசிமு. ஒரு கட்டத்தில் இந்த ஒனேசிமு இந்த பிலமோனை விட்டு ஓடி போய் விடுகிறான். இன்னொரு காலத்தில் இந்த ஒனேசிமு அங்கே பவுல் அப்போஸ்தலன் சிறையில் இருக்கும் பொழுது அவரை சந்திக்கிறான். In the course of the experience with Paul, Onesimus is converted or he is transformed into a Christian. இந்த பவுலோடு கூட ஒனேசிமு பழக
அங்கே தேவனாகிய கர்த்தரை அவன் அறிந்து தன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றப்படுகிறான். And then Paul writes a letter of recommendation to Philemon. இப்பொழுது இந்த பவுல் பிலமோனுக்கு ஒரு அருமையான கடிதத்தை, சிபாரிசு கடிதத்தை எழுதுகிறார். Please take Onesimus for yourself. திரும்பவும் இந்த ஒனேசிமுவை நீர் உமக்கு வேலையாளாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். Read verse 11. நீங்கள் 11ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால் He says, அவர் சொல்லுகிறார், in the past time he was unprofitable, but now he has become profitable for you and for me. முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனமானவன். Now please tell me, what is the difference that happened in the life of Onesimus before becoming a Christian and after becoming a Christian? இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒனேசிமு கிறிஸ்தவன் ஆவதற்கு முன்பாக அவனுக்கு சம்பவித்தது என்ன, இப்பொழுது கிறிஸ்தவன் ஆனதுக்கு பின்பாக அவனுடைய காரியங்களிலே சம்பவிக்கிறது என்ன? You know what? அங்கே நடந்தது என்ன? Before becoming a Christian he was a slave. இவன் முன்பு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, கிறிஸ்தவன் ஆவதற்கு முன்பாக ஒரு அடிமை. After becoming a Christian he goes back to Onesimus as a slave. இப்பொழுது கிறிஸ்தவன் ஆனதற்கு பின்பாக இவன் பிலமோனிடத்திலே திரும்பி வருகிறானே, இந்த ஒனேசிமு திரும்பவும் அடிமையாகத்தான் திரும்பி வர வேண்டும். Only change, இங்கே இருக்கிற ஒரே காரியம், the position did not change. அவனுடைய பதவியில எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. But earlier he was unprofitable, now he has become profitable. முன்பு பிரயோஜனம் இல்லாமல் இருந்த ஒருவன் இப்பொழுது பிரயோஜனம் உள்ளவனாய் மாறிவிட்டான். Hallelujah. Hallelujah. How does God exalt a person? ஆண்டவராகிய தேவன் ஒருவனை எப்படி உயர்த்துகிறார்? How should we look at exaltation? தேவன் கொடுக்கிற உயர்வை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? Not in positions. நாம் பதவியின் ஊடாக அதை பார்த்து விடக்கூடாது. Positions are temporary. அந்த பதவி என்று சொல்லுவது தற்காலிகமானது. Positions are man given. இந்த பதவி என்பது மனிதர்களாலே கொடுக்கப்படுகிறது. Positions are recognized by men. இது மனிதர்கள் தான் இந்த பதவியை குறித்து பெருமையாய் பேசுகிறவர்கள். But as a Christian, ஒரு கிறிஸ்தவனாக our joy and our satisfaction is not in our titles and our positions. நமக்கு கொடுக்கிற பட்டங்களிலும் பதவிகளிலும் அல்ல நம்முடைய சந்தோஷம் இருக்க வேண்டியது. Our joy and our satisfaction is in how profitable we are. நம்முடைய மகிழ்ச்சியும் திருப்தியும் எங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் அந்த இடத்திலே எவ்வளவு பிரயோஜனம் உள்ளவனாய் இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. See, it doesn't make any difference for me whether I call myself assistant pastor, associate pastor, senior or second senior or whatever you title you give me, whatever, nothing is going to change. இப்போ நான் பாஸ்டர், நான் அசிஸ்டன்ட் பாஸ்டர், நான் அசோசியேட் பாஸ்டர், நான் உதவி போதகர், நான் இரண்டாவது போதகர், இப்படி எந்த பெயரை சொல்லி அழைத்தாலும் அது என்னுடைய நிலையை மாற்ற போகிறது. That is not true exaltation. அது அல்ல உண்மையான உயர்வு. Reverend, doctor, right reverend, you put whatever title you want. நீங்க டாக்டர்னு கூப்பிடலாம், ரெவரண்ட்னு கூப்பிடலாம், ரைட் ரெவரண்ட்னு கூப்பிடலாம், என்ன பட்டம் வேணா கொடுத்துக்கலாம். You put another 10 degrees after your name. உங்களுடைய பேருக்கு பின்பாக 10 பட்டங்களை கூட நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். That is not exaltation. அது அல்ல உயர்வு. The world will do that, but that's not real exaltation. உலகம் அதை செய்யும், ஆனால் அதல்ல உண்மையான உயர்வு. Cut off the title before the name and the degrees after the name. உங்களுக்கு முன்பாக உள்ள பெயர்களையும் வெட்டுங்க, பின்னாடி உள்ள பட்ட பெயர்களையும் வெட்டி போடுங்க. But when I come and stand on stage, இந்த இடத்திலே வந்து பிரசங்க பீடத்திலே உங்களுக்கு முன்பாக நிற்கிற பொழுது, if the crowd is able to say, Pastor, your message, your ministry was useful to me, that is exaltation. ஐயா, உங்களுடைய ஊழியம், நீங்கள் இன்றைக்கு கொடுத்த செய்தி எனக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்தது என்று நீங்கள் சொல்லும் பொழுது அதுதான் எனக்கு உண்டாகிற உயர்வு. Hallelujah. That is how God exalts a person. அப்படித்தான் தேவனாகிய கர்த்தர் ஒருவனை உயர்த்துகிறார். ஒரு கிறிஸ்தவன் பட்டத்தை வைத்து, பதவியை வைத்து, எந்த செகண்ட் சேர்ல உட்காந்துருக்கானா, ஃபர்ஸ்ட் சேர்ல உட்காந்துருக்கானா, நான் உயர்வாக உட்காந்துருக்கேன்னா அதிலெல்லாம் மகிழ மாட்டாங்க. அவனுடைய நோக்கம் என்னன்னா, சேர் இல்லைங்க முக்கியம், நான் எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ புரியுது அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு. யூ சே, லார்ட், மேக் மீ ப்ராஃபிட்டபிள் டு அதர்ஸ். நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றும். டோன்ட் கிவ் மீ மோர் டைட்டில்ஸ்.
I want more profitability. எனக்கு பின்பாக பல பட்டப்பெயர்கள் அல்ல, நான் பலருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு நபராய் மாற வேண்டும். Hallelujah. Hallelujah. Apostle Paul, as he grew older and older, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் முதிர்ந்து போக போக he began to say, I am not even worthy to be called an apostle. அவர் நான் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட தகுதி அற்றவன் என்று சொன்னார். I am the chiefest of all sinners. அவர் சொன்னார், பாவிகளிலே பிரதானமான பாவி நான் என்று சொன்னார். But as he grew older, he said, அவர் முதிர்ந்த வயதுக்கு வரும்போது அவர் சொல்லுகிறார், you know, I really desire to go away from this world and be with the Lord. நான் இந்த தேகத்தை விட்டு நீங்கி தேவனோடு இருக்க எனக்கு பிரியம் இருந்தாலும் I still staying because I know I am profitable to you all. நான் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் இருக்கிறதுனாலே இந்த இடத்திலே இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். Hallelujah. Hallelujah. அன்பானவர்களே, நீங்க ஒருவேளை இந்த உலகத்துல ஏழையாவே உங்க வாழ்க்கையை முடிச்சிடலாம். அதனால கர்த்தர் உங்களை உயர்த்தலன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. உண்மையான உயர்வு ஏழையார்து பணக்காரன் ஆகிறதுனால கிடையாது. உண்மையான உயர்வு என்னன்னா, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஏழையாக இருந்தேன், இப்பவும் அதே வேலையில் தான் பிரதர் இருக்கேன், பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஒன்றை சொல்ல மறக்கவே கூடாது, அல்லது ஒன்று சொல்ல முடியாமல் இருக்கவே கூடாது. என்னென்னா, முன்னால் நான் பிரயோஜனமே இல்லாமல் இருந்தேங்க, என் லைஃப் சுத்தமாக பிரயோஜனம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு நான் பிரயோஜனமாக. ஹல்லேலூயா. That is exaltation. அதுதான் உண்மையான உயர்வு. Don't be worried if the world is not giving you more titles and more promotions. உலகம் உங்களுக்கு பதவி உயர்வும் பட்டங்களும் கொடுக்கவில்லை என்பதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Even if you live one more day, I am profitable to somebody. நான் ஒரு நாள், இன்னொரு நாள், இந்த நாள் நான் இன்னொருவருக்கு பிரயோஜனமாய் இருக்கிறேன் என்பதுதான் தேவன் உங்களுக்கு கொடுத்த உயர்வு. Hallelujah. Hallelujah. Joseph did not discuss about his position. He only said, God has made me as a savior to bring many souls alive. அங்கே யோசேப்பு சொல்லுகிற பொழுது தன்னுடைய உயர்வை குறித்து அவன் பேசவில்லை, தன்னுடைய பதவியை குறித்து அவன் பேசவில்லை. உங்கள் எல்லோருக்கும் பிரயோஜனம் உள்ளவனாய் தேவன் என்னை மாற்றினாரே என்றுதான் அவன் சொன்னான். When God exalts, it's not about position, it's about profitability. ஆண்டவராகிய தேவன் நம்மை உயர்த்துகிற பொழுது அதனாலே மற்றவர்களுக்கு நாம் பிரயோஜனப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். Second one. இரண்டாவதாக, the second flawed idea the world gives us regarding exaltation is, இந்த இரண்டாவது காரியம் உலகம் கொண்டிருக்கிற தவறான கண்ணோட்டம் இந்த உயர்வை குறித்து நீங்கள் இரண்டாவது காரியத்தை கவனிப்பீர்களா? Mark 12 verse 38 to 40. நீங்கள் மார்க் 12ஆம் அதிகாரம் 38 இலிருந்து 40 வரை உள்ள வசனங்களிலே இருக்கிறது. Here Jesus speaks about scribes. இங்கே ஆண்டவர் வேத பாரகர்களை குறித்து பேசுகிறார். He says, you scribes, woe unto you, because you are wearing long robes, you are loving salutations in markets, you are sitting in the chief seats in synagogues, you love the uppermost rooms at feasts. அவர் இந்த காரியங்களை குறித்து பேசும் பொழுது வேத பாரகர்களை குறித்து சொல்கிறார். நீண்ட அங்கிகளை தரித்துக்கொண்டு திரியவும், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் நீங்கள் விரும்புகிறீர்கள். Now when Jesus talked about the scribes, please don't undermine the value of scribes. ஆண்டவர் இப்படி பேசுகிறதுனாலே இந்த வேத பாரகருடைய முக்கியத்தை குறித்து நீங்கள் குறைத்து மதிப்பிட்டு விட வேண்டாம். What is the function of a scribe? ஒரு வேத பாரகனாய் இருக்கிறவனுடைய வேலை என்ன? Let me say two things. ரெண்டு காரியங்களை நான் முக்கியமாய் சொல்ல விரும்புகிறேன். Number one, முதலாவது, he transcribes the scripture and makes copies. அவன் இந்த வேத எழுத்துக்களை திரும்ப எழுதுகிற ஒருவனாக இருந்தான். Number two, இரண்டாவது, he was teaching the scriptures to people. இந்த வேத வசனங்களை ஜனங்களுக்கு போதிக்கிற ஒருவனாக இருந்தார். Now this is not a small job, it's a very very tough, tricky, highly professional job. இது சாதாரணமான ஒரு வேலை அல்ல, மிகவும் உயர்ந்த வேலை அன்றைக்கு இருந்த அந்த சமூகத்திலே. Now all of us have printed Bibles, right? இன்றைக்கு நம்முடைய கைகளிலே அச்சடிக்கப்பட்ட வேதாகமங்கள் இருக்கிறது. Now these Bibles were all put in a printing press. Overnight you get Bibles. இன்றைக்கு ஒரு அச்சு இயந்திரத்திலே போட்டால் அந்த மெஷின் அதிலிருந்து எடுத்து கொடுத்து விடும், நமக்கு பிரதிகள் தேவையானதை எடுத்து விடலாம். Those days no printing press. ஆனால் அன்றைக்கு இந்த அச்சு இயந்திரங்களை கொண்டு அச்சக சாலைகள் இருக்கவில்லை. They had to make sheep skins.
அங்கே தோல் சுருள்களை அவர்கள் உண்டாக்க வேண்டும். And in the sheep skins they will write with the hand the whole Bible. முழு வேதாகமத்தையும் தங்கள் கைகளினாலே அந்த தோல் சுருள்களிலே அவர்கள் எழுத வேண்டும். Now most of the Jewish people were not educated in writing in the written language. அன்றைக்கு இருந்த யூத சமூகத்திலே அநேகர் எழுதுவதற்கு அவர்களுக்கு தெரியாது, எழுத தெரியாதவர்களாகத்தான் இருந்தார்கள். And therefore only few people who were trained, educated and who were professionally trained, they could write the scriptures. ஆகவே தொழில் முறையிலே நன்றாக பயிற்றுவிக்கப்பட்டு படித்தவர்கள் அவர்கள் மாத்திரம்தான் இந்த வேத வசனங்களை பிரதி எடுக்க முடியும். Now they had very strict laws and regulations regarding writing scriptures. இந்த வேத வசனங்களை எழுதுவதற்கு மிக கடுமையான விதிமுறைகளை அவர்கள் பின்பற்றினார்கள். Let me tell you at least two. ரெண்டு காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். Number one, முதலாவது, if they make a mistake while writing, அவர்கள் எழுதும்போது ஏதோ ஒரு இடத்திலே ஒரு தவறு நேர்ந்து விட்டால், for example, one scroll is the scroll of Isaiah. ஒருவேளை ஒரு ஏசாயாவினுடைய அந்த தோற்சுருளை எழுதி கொண்டு வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். They come to the 55th chapter. 55வது அதிகாரத்துக்கு வருகிறார். There is a mistake. அந்த 55வது அதிகாரத்திலே ஏதோ ஒரு சிறிய தவறு நேர்ந்து விடுகிறது. You know what? அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? No correction. அங்கே அவர்கள் திருத்தி எழுதுகிறதில்லை. They throw off that scroll, write again from the beginning. அந்த முழு தோல் சுருளையுமே வெளியே எறிந்து விட்டு இப்பொழுது புதிதாக எழுத ஆரம்பிப்பார்கள். யோசித்து பாருங்க எப்படி எழுதிருப்பாங்கன்னு சொல்லி. அவ்வளோ கண்ணும் கருத்துமா எழுத வேண்டும். Then when the scribes were writing copies of the Bible, இரண்டாவதாக அவர்கள் பிரதி எடுத்து தோற்சுருட்களை எழுதி கொண்டு வரும்பொழுது, some of the very hard line concepts was, if they come across the word the Lord, God, Almighty, any name that denotes God, அது தேவனை குறிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன், கர்த்தர் போன்ற வார்த்தைகள் அங்கே வருமானால், you know what they will do? அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? When they are writing that if the word God comes, அங்கே கர்த்தர் என்று சொல்லுகிற வார்த்தை அவர்கள் எழுத வேண்டி வருமானால், they will stop writing. அந்த இடத்திலே இப்பொழுது எழுத மாட்டார்கள், நிறுத்தி விடுவார்கள். They will get up from the table. அவர்கள் இருக்கிற இடத்திலிருந்து எழும்புவார்கள். They will go wash their hands, wash their feet, தங்களுடைய கை கால்களை போய் கழுவுவார்கள். wash their pen, அவர்கள் எழுதி கொண்டிருக்கிற அந்த பேனாவை கழுவுவார்கள். and they will write with a fresh coat of paint. அவர்கள் இப்பொழுது எழுதும் பொழுது புதிய மையை உபயோகித்து தான் இந்த வார்த்தையை அவர்கள் எழுதுவார்கள். They will write God. இப்பொழுது கர்த்தர் என்ற அந்த வார்த்தையை எழுதுவதற்கு புதிய மையினாலே அவர்கள் எழுத வேண்டும். After finishing that word, அந்த கர்த்தர் என்ற வார்த்தையை அவர்கள் எழுதி விட்டார்களானால், they will get up again. அவர்கள் திரும்ப எழுந்திருப்பார்கள். They will wash their hands and feet, திரும்பி போய் கை கால்களை கழுவுவார்கள். wash their pen, அவருடைய பேனாவை கழுவுவார்கள். come back again, திரும்ப வருவார்கள் and continue writing. திரும்பி தொடர்ந்து எழுத ஆரம்பிப்பார்கள். If the word Lord comes, they'll stop there. திரும்ப அடுத்த கர்த்தர் என்ற வார்த்தை வரும்பொழுது நிறுத்தி விடுவார்கள். Go to the process again. திரும்பி இதே போல செய்வார்கள். ஏன்னா கர்த்தர் என்ற வார்த்தையை வேற ஏதாவது வார்த்தை எழுதுனதோட சேர்த்து அதே மையில் எழுதக்கூடாது. இன்னைக்கு நம்ம கர்த்தர்லாம் எவ்வளோ சரசாதனம் படிக்கிறோம். அவங்க ஒவ்வொன்றுக்கும் எழுச்சி போய் கை காலை கழுவி மையை சுத்தம் பண்ணிட்டு பேனாவை கழுவி ஒவ்வொரு முறையும் கர்த்தர் சர்வ வல்லவர் ஏதாவது நாமம் கர்த்தருடைய நாமம் வந்துருச்சுன்னா அப்படி சுத்திகரிச்சு எழுதுனாங்க. அப்போ எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க. இதுதான் ஸ்கிரைபு. transcribing, making transcripts of the scripture. அவர்கள் ஏற்கனவே இருந்த வேத பகுதிகளை பிரதி எடுத்து அவர்கள் எழுத வேண்டும். Now writing and then teaching. அவர்கள் எழுதுகிறது மாத்திரமல்ல, இதை குறித்து உபதேசிக்கவும் வேண்டும். Today all of you have Bibles. இப்போ உங்களுடைய கைகள் எல்லா இடத்துலயுமே வேதம் வைத்திருக்கிறீங்க. Whether you read it or not, you have it. வாசிக்கிறீங்களோ இல்லையோ கையில வேத புத்தகம் இருக்கு. Those days no Bible. ஆனா அன்றைக்கு வேத புத்தகம் எல்லாருடைய கையிலும் இல்லை. Only the scribe will have. இந்த வேத பாரடத்தில் மாத்திரமே இருக்கும். Only in the church. அங்கே சபையிலே மாத்திரம் இருக்கும். So people, they have to just hear whatever the scribe is saying, that is the education for them. அங்கே அந்த வேத பாரகர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் அவர்கள் கேட்க வேண்டும். So he is very highly respected. ஆகவே அந்த சமூகத்திலே அவர்களுக்கு உயர்ந்த ஒரு மதிப்பு இருந்தது. But Jesus is saying, woe to you scribes, you are only ending in damnation. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், அங்கே அவர்கள் அநேக ஆக்கினையை அடைவார்கள் என்று சொல்லுகிறார். Why these people should get damnation? இந்த ஆட்களுக்கு ஏன் ஆக்கினை வர வேண்டும்? Jesus says, இயேசு சொன்னார், because you are trying to put long robes, get salutations in the marketplace, and you choose the chief seats in the synagogues and in the feasts. God is telling, this is not the way
your exaltation should work. ஆண்டவர் சொல்கிறார், நீண்ட அங்கிகளை தரித்து சந்தவெளிகளிலே வந்தனங்களை அடைந்து முதன்மையான ஆசனத்திலே உட்காருங்கள்ல, இது அல்ல உங்களுக்கான உயர்வு. God is trying to say your exaltation should never follow the pattern of how the worldly people exalt themselves systematically. இந்த உலகத்திலே உள்ள ஆட்கள் தங்களுடைய உயர்வை எப்படி ஒரு முறையின்படி செய்து கொண்டு வருகிறார்களோ, எப்படி ஒரு ஒழுங்கின்படி செய்து கொண்டு வருகிறார்களோ, அந்த ஒழுங்கின்படி வர வேண்டியது அல்ல உங்களுடைய உயர்வு. The worldly people display their exaltation by the way they dress differently from others, by the way they try to get, respect from others, greetings, by the way they only choose the top seats and never will go to the second seat. So that is the kind of expectations the world is having. இந்த உலகத்திலே நீங்கள் மதிப்பை பெற வேண்டுமானால் உங்களுடைய ஆடைகளிலே வித்தியாசத்தை காண்பிக்கிறீர்கள். வெளியே போகும் பொழுது பலர் உங்களுக்கு வந்தனம் செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ஒரு இடத்துக்கு போனால் முதன்மையான ஆசனத்திலே அமர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறீர்கள். இது உலகம் வைத்திருக்கிற அந்த முதன்மை ஸ்தானத்துக்குரியது. In other words, the standards of the world regarding exaltation is all about how prominent you look in the eyes of people. மற்றவர்களுடைய பார்வையிலே எவ்வளவு உயர்ந்தவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை கொண்டுதான் உலகம் உங்களுடைய உயர்வை மதிப்பிடுகிறது. சரியா இல்லையா? துணி வாங்க போனால் எதுக்கு துணி வாங்குறோம்? நிறைய வேளையில் பார்த்தீங்கன்னா நம்ம துணி வாங்குறதுக்கு பின்னால் இருக்க டிரைவிங் ஃபோர்ஸே என்னென்னா, நமக்கு இல்லை, ஊரில் நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க. சரி, ஊருக்காக தான் நிறைய வேலை நம்ம துணி வாங்குறதோ, கார் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன நம்மளை பற்றி நினைப்பாங்க. சில பேர் இருக்காங்க, சாப்பாடுக்கு போடுறதுக்கு வழி இருக்காது, ஆனால் ஊரே கூட்டு சாப்பாடு போடுவான். கடன் 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 வாங்கி துணிஞ்சு எதுக்கு சாப்பாடு? எல்லோரும் சொல்லணும் நான் ரொம்ப தர்மகர்த்தான்னு சொல்லணும், சொல்லணும், ஒரு பெத்த பேர் வாங்கணும். அதுக்காக இவர் என்ன பண்ணுவார்னா, எடுத்து வாரி இறைக்க வேண்டியது, எல்லாம் வாழ்த்திட்டு போயிடுவான். கடைசியில் அடுத்த நாளில் வட்டிக்காரர் வந்து ஃபஸ்ட் நிற்பார். வட்டியை கொடுமை ஐயா, 10 ரூபா வட்டினா கூட பரவாயில்ல, நான் போடுவேன். ஏன் அதை செய்கிறாங்க அப்படின்னா, அப்போ தான் ஒரு பேர் கிடைக்குங்க, எல்லாருக்கு முன்னாடி ஒரு கௌரவமாக நிற்கலாம். நிறைய வேளை கௌரவத்துக்காகவே நிறைய காரியம் நம்ம செய்கிறோம். உலகம் நம்மளுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கு. கௌரவமாக இருக்கணும், என்ன கௌரவமாக இருக்கணும், கௌரவமாக உன்னை காட்டணும். அதனால் ஒன்றுமே பாக்கெட்டில் இல்லைனா கூட அப்படி நடக்கிற நடையை பார்த்தீங்கன்னா அது கௌரவமாக. Because everybody has to see me like that, மற்றவர்கள் பார்க்கத்தக்கதாக காரியங்களை செய்து பேர் வாங்க வேண்டும். This did not start today, it has been forever. இது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது இல்லைங்க, எப்போலேருந்து இது இருக்கு. If you come to Genesis 11, the people were trying to build a tower. நீங்க ஆதியாகமம் 11வது அதிகாரத்துக்கு வந்தா கோபுரமே கட்ட ஆரம்பிச்சாங்க. Why did they build the tower? ஏன் அந்த கோபுரத்தை அவர்கள் கட்ட ஆரம்பித்தார்கள்? They said they want to reach the heaven. அவர்கள் நாங்கள் வானத்தை அளவும்படி, வானத்தை தொடுற அளவுக்கு நம்ம கட்டணும்ன்றாங்க. நான் யோசித்து பார்த்தேன், அந்த காலத்தில் இவனுங்க வானத்தை தொடுற மாதிரி டவரை கட்டி யார் மேலே ஏறுறது? இன்னைக்கு 2 மாடிக்கே லிஃப்ட் இருக்கா பாஸ்டர் கேட்குறாங்க. வானத்தை தொடுற வரைக்கும் டவரா? எதுக்குப்பா உனக்கு? ஐடியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு இவ்வளோ பெரிய டவர் எதுக்கு உனக்குன்னு கேட்டால், எனக்கு பேர் வேணும், ஐ நீட் அ நேம். ஒரு பேர் உண்டாக்கும்படி அதை செய்வோம் என்று சொன்னார்கள். That is how the world thinks people getting exalted, just for your name, prominence. தங்களுடைய பேருடைய பிரஸ்தாபம் பெரிதாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு உயர்வு தங்களுக்கு வேண்டும் என்று விரும்புகிறார்கள். Do you know today social prominence is one of the biggest factors that young people fight with? இன்றைக்கு இந்த இளைய தலைமுறையை பார்த்தா இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக தங்களுக்கு ஒரு அந்தஸ்தை தேடுவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். I was yesterday thinking about some of the words that young people are really crazy about these days. இன்றைக்கு இந்த இளைய தலைமுறையை பிடித்திருக்கிற சில வார்த்தைகளை நான் கவனிச்சு பார்த்தேன். At least 4 words I was able to bring in. கிட்டத்தட்ட 4 வார்த்தைகள் இப்ப ஞாபகத்துக்கு வருது. Number 1, ratings. முதலாவது ரேட்டிங். ஒவ்வொருத்தருக்கும் போடுற ரேட்டிங் இருக்கு. எந்த ratings, everything is ratings. எல்லாமே இன்னைக்கு ரேட்டிங்ல ஓடிட்டு இருக்கு. The second word is likes. ரெண்டாவது யாருக்கு பிடித்தம், லைக்ஸ் இருக்கும். ஒரு ஃபேஸ்புக் போட்டா 1000 லைக். அப்போ நம்மளுக்கு அப்படியே அப்பா எல்லாரும் நம்மளை பிடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. லைக்ஸ் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை. And then trending now. இன்றைக்கு இதுதான், இந்த நிலை தான், இந்த நிலை தான், இந்த மோஸ்டர் தான் போயிட்டு இருக்கு. ட்ரெண்டிங் on Twitter. இந்த ட்விட்டர்ல ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு. அது நம்ம ஆட்கள் அங்கேயோ கொண்டு போயிருது. அப்பா ட்ரெண்டிங், everywhere people are speaking about it. என்ன குறிச்சா இப்ப எல்லாரும் பேசுறாங்க இங்க. One more word is followers. அடுத்தது நம்ம தொடர்ந்து வர்ற ஆளுங்க இருக்காங்க, followers. 10,000 ஃபாலோவர் இருக்காங்க நம்மளுக்கு.
நமக்கும் ஃபாலோ பண்ணிட்டு எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கான். நம்ம நினச்சிக்க நம்மளே குருவாக வச்சு சிஷியர்களாக ஃபாலோ பண்ணலாம். எவனும் அப்படி இல்லை. ஆனால் அது ஒரு பெரிய சந்தோஷம்ப்பா. 10,000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, 10,000 பேர் லைக் போட்டாங்க. ஐம் சம்பாடி, மை நேம் இஸ் இம்பார்ட்டன்ட். என்னுடைய பேர் இப்போ எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு புகழ் பெற்றுச்சு. சப்ஸ்கிரைப். இப்போ அதுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு அடுத்த வார்த்தை வரும். நம்ம யூடியூப் சேனல் இருக்குது. ஆரம்பிக்கும் போது 2 பேர் 3 பேர் இருந்தாங்க. இப்போ 3000 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல. இப்போ பெரிய ஊழியமாக இருக்கும் போல இருக்கு. நம்ம அப்படி பார்க்குறோம். உயர்வுனா எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, எவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமாங்க, உண்மையான உயர்வுன்றது எத்தனை பேர் நம்மளை லைக் பண்ணுறாங்கன்றது இல்லை, தேவன் நம்மளை லைக் பண்ணுறாரான்ற. ஹல்லேலூயா. That is real exaltation. உண்மையான உயர்வு என்பது அதுதான் பிரியமானவர்களே. That's why I say, அதனால தான் சொல்லுகிறோம், true exaltation is not being prominent in the eyes of man, it is actually being praiseworthy in the eyes of God. மனிதனுடைய பார்வையிலே உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிற ஒருவனாக அல்ல, தேவனாலே புகழப்படுகிறோமே, அதுதான் உண்மையான உயர்வு. Hallelujah. Hallelujah. You see, there was a group of people who went to heaven. ஒரு கூட்டத்தார் பரலோகத்துக்கு போனார்கள். And they introduced themselves to Jesus like this. அவர்கள் இயேசுவிடத்திலே தங்களை இப்படி அறிமுகப்படுத்தினார்கள். They said, we prophesied in your name, we cast out demons in your name, we healed the sick in your name. We are very popular in the world. அவர்கள் சொன்னார்கள், உம்முடைய நாமத்திலே நாங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்திலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்திலே நாங்கள் அற்புதங்களை செய்தோம், உலகத்திலே நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே புகழ் பெற்றவர்களாய் இருந்தோம். You know what was Jesus' response? இயேசு அவர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? Oh really? I didn't know that. Please come in, waiting for you. Thank you, thank you. அடடா, எனக்கு இதெல்லாம் தெரியாம போச்சே, ரொம்ப நல்லது, உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு நான் கூப்பிட்டாரு. You know what he said? அவர் என்ன சொன்னார்? I don't know who you are, workers of iniquity, get out of my sight. நீங்கள் யார் என்று அறிய என்னுடைய பார்வையிலிருந்து அகன்று போங்கள் என்று சொன்னார். அக்கிரம செய்யக்கார அகன்று போங்கள். I don't know who you are. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. What these people were building on in their life was how popular they were in this world. இந்த உலகத்திலே தாங்கள் எவ்வளவு முக்கியமான நபர் என்று காண்பிக்கும்படி கட்டி எழுப்ப பார்க்கிறார்கள். Because worldly standards always ask you to be popular and a cut above the rest. You have to be always trendy. You have to be liked. You have to have followers. You have to be followed. You know, all of that this world is demanding. இன்றைக்கு உலகம் எதை எதிர்பார்க்கிறது? மற்றவர்களை காட்டிலும் நீ மேன்மைப்பட்டவனா இருக்கணும், மற்றவங்களை பார்க்கலும் புகழ் பெற்றவனா இருக்கணும், மற்றவங்களை காட்டிலும் அறியப்பட்டவனா இருக்கணும், அநேகர் உன்னை பின்பற்றுகிற நபர்களா இருக்கணும். இப்படி உலகம் நமக்கு முன்பாக அதை வைக்கிறது. And therefore we try to use those principles even in spiritual circles. ஆகவே அப்படிப்பட்ட அடிப்படையான காரியங்களை நாம் ஆவிக்குரிய காரியத்திலும் புகுத்திவிட பார்க்கிறோம். Long prayers, நீண்ட ஜெபங்கள், fasting with a show, அங்கே வெளியே மக்களுக்கு காண்பிக்கும்படியான உபவாசங்கள், giving away alms so everybody can be, looking at that we are very very generous. மற்றவர்கள் காண்பிக்கத்தக்க விதமாக, அவர்கள் பார்க்கத்தக்க விதமான தான தர்மங்களை செய்து, ஓ இவர் எவ்வளவு தர்ம பிரபு என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். And when people are praising us, we just carried away and we think, oh God is lifting me up, my name is getting builded. மற்றவர்கள் நம்மை புகழும் பொழுது அதனாலே உந்தப்பட்டு, ஓ தேவன் என்னை எவ்வளவாய் உயர்த்திட்டார் என்று அவர்கள் சொல்ல பார்க்கிறார். People are praising me everywhere. ஒவ்வொரு நாளும் நான் போகிற இடமெல்லாம் ஜனங்கள் என்னை உயர்த்துகிறார்களே. They are greeting me everywhere. எல்லா இடத்துலயும் போகும்போது எனக்கு பெரிய வரவேற்பு இருக்கிறதே. They are giving me the first seat everywhere. எங்கே போனாலும் முதன்மையான ஆசனத்தை எனக்கு கொடுத்து விடுகிறார்களே. Let them give all those seats. இது எல்லாத்தையும் அவங்க கொடுக்கட்டும். But truly lifted, exalted people may not be exalted in this world, but they are always exalted by God. ஆனால் உண்மையான உயர்வு இந்த பூமியிலே நமக்கு கிடைக்காமல் போகலாம், ஆனால் அதற்கு தேவன் வைத்திருக்கிற இடம் பரலோகத்திலே உண்மையான உயர்வை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். Hallelujah. I'll tell you one more story from the Bible. வேதத்திலிருந்து இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். There was a man by the name of Stephen. அங்கே ஸ்தேவான் என்று சொல்லுகிற ஒரு மனிதனை குறித்து படிக்கிறோம். Do you know how he died? அவன் எப்படி மரித்து போனான்? After his preaching, the Bible says they took away his clothes and they stoned him to death. அவனை விசாரணைக்கு உட்படுத்தி அவனுடைய ஆடைகளை உரிந்து கொண்டு அவனை கல்லெறிந்து கொண்டார்கள். Very tragic, pathetic death on the street. அங்கே தெருவிலே வைத்து கல்லெறிந்து குரூரமான முறையிலே அவர் கொலை செய்யப்படுகிறார். I don't think anybody clapped, anybody took a photograph,
anybody was present, nothing. It was a very gory death. அந்த இடத்துல கரங்களை தட்டி யாரும் ஆரவாரம் செய்யல. கொஞ்சம் பாருங்க, ஒரு போட்டோ பிடிக்கிறேன்னு அந்த இடத்துல ஒருத்தர் இல்லை. காரணம் மிக மிக பாரதூரமான கொடுமையான மரணம். But the Bible says Stephen opened his eyes and said, I see Jesus Christ standing on the right hand of the Father. அங்கே ஸ்தேவான் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பரலோகம் திறந்திருக்கிறதையும் அங்கே சிங்காசனத்துக்கு பக்கத்தில் இயேசு எழுந்து நிற்கிறதையும் நான் காண்கிறேன் என்று சொன்னார். இந்த உலகத்தில் அவன் பிரசங்கத்துக்கு யாருமே புகழலை, ஆனால் அவனை வரவேற்க இயேசு வலது பரிசத்தில். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் சொல்லுங்க, எது உயர்வு? ஆமென். உலகம் புகழ்றது உயர்வா, கர்த்தர் புகழ்றது உயர்வா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ கர்த்தர் உயர்த்துகிறார் என்று சொல்லும்போது நம்ம உயர்வு எங்கே இருக்கணும்னா, ஆண்டவரே உலகம் புகழுதோ புகழலையோ, அடுத்தது உம்முடைய பார்வையில் நான் புகழப்பட்டவனாக இருப்பேனா? ஹல்லேலூயா. Will I be honored by you? தேவனாலே நாம் உயர்த்தப்பட வேண்டும், அவராலே புகழப்பட வேண்டும். Will I get the crown of righteousness? நீதியின் கிரீடத்தை நான் பெறுவேனா? Will Jesus stand up when I walk into heaven? நான் பரலோகத்திற்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது இயேசு எனக்காக எழுந்து நிற்பாரா? Forget about people greeting us. இன்றைக்கு ஜனங்கள் என்னை உயர்த்துகிறதையும் எனக்கு வந்தனம் செலுத்துகிறதையும் விட்டுவிடுங்கள். Will Jesus stand up and say, thank you, good and faithful servant, enter into the joy of the Lord? இயேசு எழுந்து நின்று வளைத்து, உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, நான் உனக்குள்ளே வைத்திருக்குள்ள சந்தேசத்துக்குள்ளே பிரவேசி என்று அவர் வரவேற்பாரா? நான் எதை கௌரவம், எது உயர்வுன்னு நான் நினச்சிட்டு உட்காந்துருக்கேன். இன்றைக்கி யாராவது ஒருத்தர் நமக்கு ஒரு ப்ரைஸ் லாட் சொல்லலாம், எவ்வளோ நமக்கு வருத்தமாயிருது. ஏன்னா நம்ம எல்லா உயர்வையும் எதில் வச்சுருக்கோம்னா, இவங்க கௌரவப்படுத்துகிறாங்களா, அவங்க மதிக்கிறாங்களா, இவங்க மதிக்கிறாங்களா, அவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க. எப்பயாவது யோசித்துருக்கோமா, இயேசு என்னை பற்றி என்ன நினைக்கிறாரு? இந்த கௌரவம், இந்த மரியாதை இந்த உலகத்தோடு முடிஞ்சு போயிருங்க. ஆனால் அந்த மரியாதை நித்தியமானது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Our total concept of exaltation must change. நம்முடைய இந்த உயர்வை குறித்த பார்வை மாற வேண்டும். Heaven must recognize us. நம்முடைய காரியங்களை பரலோகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். First I said, worldly honor, worldly exaltation is dependent on our position, but God's exaltation is dependent on our profitability. நான் முதலாவது சொன்னேன், உலகம் நம்முடைய பதவியை வைத்து நமக்கு உயர்வை கொடுக்கிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ நாம் எவ்வளவு பிரயோஜனம் உள்ளவர்கள் என்று பார்த்து நம்முடைய உயர்வை மதிப்பிடுகிறார். The world gives exaltation based on our prominence, but God's exaltation is based on how praiseworthy we are before God. இந்த உலகம் நம்முடைய பேர் பிரஸ்தாபத்தை வைத்து நம்முடைய உயர்வை மதிப்பிடுகிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ நாம் எவ்வளவு தூரம் அவராலே புகழப்படத்தக்கவர்கள் என்பதை பார்த்து நம்முடைய உயர்வை கொடுக்கிறார். Hallelujah. Hallelujah. That is why in Proverbs 31:30 we read, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துடைய 30ஆம் வசனத்தை நாம் படிக்கிற பொழுது, favor is deceitful, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, beauty is vain, அழகும் வீண், but a woman who fears the Lord, she shall be praised. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. Maybe the world will not praise us, but if God praises us, that is the greatest exaltation God has given us. இந்த உலகம் நம்மை புகழாமல் போகலாம், ஆனால் தேவன் நம்மை புகழும் பொழுது அதுதான் நமக்கு கிடைக்கிற உண்மையான உயர்வு. Hallelujah. Hallelujah. Let me tell you the third aspect. மூன்றாவது காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். What is the third aspect of real exaltation by God? தேவனாகிய கர்த்தர் உயர்வு என்று சொல்லுகிற வேளையிலே மூன்றாவது எந்த காரியத்தை தேவன் உயர்வு என்று சொல்லுகிறார்? Turn with me to Esther chapter 4 verse 13 to 14. நீங்கள் எஸ்தருடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை கவனித்து பாருங்கள். There Mordecai said to Esther, think not with thyself thou shalt escape in the king's house more than all the Jews, for if you altogether hold your peace at this time, enlargement and deliverance will arise for the Jews from another place, but you and your father's house shall be destroyed. மொர்தெக்காய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனாலே மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதில் நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள்.
நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். I want to read the last part. கடைசி பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். Who knows whether you are come to the kingdom for such a time as this? இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? You would have got this honor for a purpose. இந்த காரியத்திலே உனக்கு மேன்மை கிடைத்திருக்குமானால் ஏதோ ஒரு நோக்கத்திற்காகத்தான் அந்த மேன்மை உனக்கு கிடைத்தது. Now let me point out the difference. இந்த வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். The world sees exaltation based on our prosperity, material prosperity. இந்த உலகம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பங்களிலே உண்டாயிருக்கிற செழிப்பு, செல்வம் இவைகளை கொண்டுதான் அது நம்முடைய உயர்வை மதிப்பிடுகிறது. Now Esther, when she went inside, எஸ்தர் அவள் அங்கே உள்ளே போகிற வேளையிலே, she was an orphan girl. அவள் ஒரு அனாதை பெண். She was not rich. அவள் ஒரு உயர்ந்த அந்தஸ்திலோ அல்லது பணத்திலோ உள்ளவள் ஒரு பெண் அல்ல. She goes as a poor girl. அவள் ஒரு சாதாரண ஒரு ஏழை பெண்ணாக உள்ளே போகிறாள். Now becomes the queen of a king who ruled 120 countries. 120 நாடுகளை அரசாளுகிற ராஜாவுடைய மனைவியாக அவள் மாறுகிறாள். ராஜா ஸ்திரியாக மாறிவிடுகிறாள். Now her position is awesome. She is full of prosperity. இப்பொழுது அவளுடைய நிலை உயர்ந்துகிறது, அந்தஸ்து உயர்கிறது, பதவி உயர்கிறது. இப்பொழுது செழிப்பிலும் உயர்ந்தவளாக இருக்கிறாள். But on one hand, even though you see her as a girl of great prosperity, அவளுக்கு அவ்வளவு செழிப்புள்ள அந்த நிலையிலே அவள் இருந்தாலுமே கூட her prosperity had her own limitations. அவங்க அந்த செழிப்பிலும் கூட ஒரு தடை இருக்கிறது. Let me ask you, who lifted Esther, God or herself? இப்ப உங்களை பார்த்து ஒரு நான் கேள்வி கேட்கிறேன். எஸ்தரை உயர்த்தியது யார்? எஸ்தரே தன்னை உயர்த்தி கொண்டாளா அல்லது கர்த்தர் அவளை உயர்த்தினாரா? Who exalted? God only exalted. கர்த்தர் அவளை உயர்த்தினார். Now to what extent she was exalted? எந்த அளவுக்கு தேவன் அவளை உயர்த்தினார்? As a queen. ஒரு ராஜாத்தியாக மாறுகிற அளவுக்கு தேவன் அவளை உயர்த்தினார். She did not become the ruler of the country, queen. அவள் தேசத்தை ஆளுகிற ஒருவளாக அல்ல, அந்த ராஜாவுக்கு ராஜஸ்திரியாக அவள் மாற்றப்பட்டாள். Now she herself says, அவளே சொல்கிறாள், without the king's invitation, if I go into the courtroom, I will be killed. அங்கே அந்த ராஜாவினுடைய அனுமதி இன்றி நான் உட்பிரவேசிப்பேன், ஆனால் நான் கொல்லப்படக்கூடும் என்று அவளே சொல்கிறாள். In other words, இன்னொரு வார்த்தையிலே, even her prosperity was limited, second class தான். அவளுக்கு கொடுத்த அந்த உயர்வு கூட முழுமையான உயர்வு அல்லது இரண்டாம் தரமான உயர்வு தான். When the king calls, you should go inside. ராஜா அழைத்தால் மாத்திரமே உள்ள போக வேண்டும். If the king does not give permission, you should not go inside. ராஜா கூப்பிடலைன்னா உள்ள போக முடியாது. If the king extends his scepter, you can be saved. If there is no scepter, you are killed. ராஜா செங்கோலை நீட்டி அங்கே அவருக்கு மன்னிப்பு கொடுத்தால் தப்பினார், மன்னிப்பு கொடுக்காவிட்டால் ஆள் மரணம் தான். நான் யோசித்து பார்த்தேன், இது என்னங்க உயர்வு இது? இந்த மாதிரி வாழணுமா? ஹஸ்பண்டை பார்க்க போகிறது கூட செங்கோல் நீட்டுறாரான்னு பார்க்கணுமா? அல்ட்டா தலை போயிடும். இது என்ன வாழ்க்கை இது? நான் யோசித்தேன், இதுக்கு பேசாமல் இந்த அம்மா அடிமையாகவே வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். ஒரு பக்கம் யோசித்தீங்கன்னா எல்லா ஸ்திரீகளுக்கும் உள்ள ஒரு ஆதங்கம் இது. ஒன்று ஒரு வசனம் காட்டுறேன், வாதிக்கும்போது உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எழும்பும், ஆதங்கம் எழும்பும். உங்களுக்கு கொஞ்சம் ஏவி விட்டு அப்புறமா உங்களை அடக்கலான்னு பார்க்குறேன். சரி, அப்போ எபேசியர் 5ஆம் அதிகாரம், எஃபீஷியன்ஸ் சாப்டர் 5. எபேசியர் 5ஆம் அதிகாரம். If you come to verse 22, 22ஆம் வசனம் பாருங்க. This is the beautiful role that God has given all wives. ஆண்டவராகிய தேவன் இந்த அருமையான மனைவிகளுக்கு கொடுத்த அருமையான வார்த்தை. Okay. Now what are your responsibilities? உங்களுடைய பொறுப்புகள் என்ன? Let me read very slowly so you'll all understand. நீங்க எல்லாம் புரிந்து கொள்ளும்படி மிக மெதுவாக நான் அதை வாசிக்கிறேன். Wives, submit yourself to your own husbands. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். சந்தோஷமா? அல்லேலூயா வரல, ஒரு ஆமென் வரல, ஒரு சத்தமே வரல. சொந்த புருஷருக்கு என்ன பண்ணணும்? வெரி குட், கீழ்ப்படிய வேண்டும். நம்பர் 2, அடுத்ததை காரிங்க. 23, 23ஆம் வசனத்திலே, the husband is the head of the wife. புருஷன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். நீங்களாம் யாரு? தலை இல்லை. நீங்கள் யாரு? சரீரம். என்ன கீழ்ப்படியணுமா? அதுக்கு தலை வேற அவரு ஆயிட்டாரா? எப்படி யோசிக்கிறீங்க? சரி, இப்போ இன்னொன்று வரலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு அதில். இட் சேஸ் 24, 24ஆம் வசனத்திலே, let the wives be subject
to their own husbands in everything. மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கீழ்ப்படியணும், சரீரமா இருக்கணும், அப்புறமா எந்த காரியத்திலும் கீழ். நம்மளுக்கு என்னதாங்க வேலை இருக்கு, என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம் போங்க அப்படின்னு நிறைய பேர் பெருமூச்சு விடுறத பார்க்குறேன். இல்லை, என்ன பதவி இது, என்ன உயர்வு போங்க. சில பேர் ஏன் தான் பெண்ணாக பிறந்தனோ தெரியல, இந்த ஆள் சொல்கிறதெல்லாம் கேட்டு உட்காந்துருக்க வேண்டியிருக்கு. ஆனால் நீங்கள் நினச்சிடாதீங்க, இந்த சகோதரிகள்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது, லேசுப்பட்ட ஆளுங்க கிடையாது, பயங்கரமான ஆட்கள். அவங்க பார்க்குறதுக்கு அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் ஃபுல் கண்ட்ரோல் அவங்க கையில் தான். பார்த்துருக்கீங்களா? கல்யாணத்தன்னைக்கு தான் நீங்கள் அவங்கள மெதுவாக அப்படியே பவ்யமாக நடந்து வர்றதை பார்க்கலாம். அந்த முக்காடு கலையாமல் அப்படியே வந்து இந்த பூனியும் பால் குடிக்குமான்னு நிற்பாங்க. நீங்கள் வாக்குமூலம் சொல்ல சொன்னால் வாயில் சத்தமே வராது, அப்படியே பாஸ்டர் மைக்கை கொண்டு வச்சா கூட சத்தமே வராது. அப்படி மெதுவாக வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் இனிமையான குரலில் பேசுவார்கள். இதை நினச்சிட்டு இப்படியே தான் எல்லா நாளும் இருப்பாங்க நினச்சிட்டீங்க, ஏமாந்தீங்க. ஒருவர் இப்படி சொன்னார், கணவன் வந்து தலையாம், ஆனால் மனைவி வந்து கழுத்தான். பிடிச்சாங்கன்னா தலை இப்படி எப்படி திருப்ப முடியாது, புரிஞ்சுதுங்களா? ஏன்னா சரீரமாச்சுல, இப்போ தலை நீங்கள் வச்சுக்கலாம், ஆனால் நீங்கள் ரப்பர் ஸ்டாம்பு தான். கல்யாணம் ஆச்சு, எல்லாம் ரப்பர் ஸ்டாம்பு தான். ஆமாம்மா, சரிம்மா, ஓகேம்மா, இப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். அல்லது ரொம்ப கஷ்டம், சாப்பாடு வராது. பெண்களுக்கெல்லாம் என்ன சந்தோஷம் பாருங்க. இதுதான் உண்மை. நீங்கள் பெண்கள்லாம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. கர்த்தர் அவர்கள் குடும்பத்தில் ஒரு முக்கியமான பங்கை கொடுத்துருக்கிறார். இதை நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸாக சொல்கிறேன். எஸ்தரை பார்த்தீங்கன்னா வெளியரங்கமாக பார்த்தா சட்டத்திட்டம், உள்ளே போக முடியாது, செங்கோல் நீட்டலனா செத்து போயிடுவாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த ஒரு பெண்ணாலே அவளுடைய சந்ததியே காப்பாற்றப்பட்டது. That is the power of a woman. அதுதான் அந்த பெண்ணுக்கு இருந்த அந்த சக்தி. See, some people misuse the power that God has given a wife. ஒரு தேவனாகிய கர்த்தர் அந்த மனைவிகளுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை பல தவறா பயன்படுத்துறாங்க. That's why the Bible says a wise woman builds her house. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, புத்தியுள்ள அந்த பெண்ணானவள் அதை கட்டி எழுப்புறாள் குடும்பத்தை. See, when I counsel young girls for marriage, I always say, Amma, you are not a secondary person, you know. You are a driving force of a family. இந்த இளம் பெண்களை திருமணத்திற்காக அவர்களுக்கான ஆலோசனையை கொடுக்கும் பொழுது நான் சொல்லுகிறதெல்லாம், நீ ஒரு சாதாரணமான ஆள் அல்ல, அந்த குடும்பத்தை நடத்தி செல்ல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். You are a builder of the house. அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புகிற ஒரு வேலை உனக்கு இருக்கிறது. You can build it or break it. ஒன்று நீ கட்டி எழுப்பலாம், அல்லது உன்னுடைய கையாலே அதை இடித்து போடலாம். That is the amazing power God has given. அதுதான் தேவன் கொடுத்திருக்கிற அற்புதமான ஒரு சக்தி. In other words, the world sees you as honored or exalted based on your prosperity on the outside. உலகம் உங்களை பார்க்கிற பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற செழிப்பை கொண்டுதான் வெளியிலே இருந்து அது உங்களை பார்க்கிறது. Some of you may feel that I am a secondary person, I am always obeying, I have to always do what my husband is saying. That is what sometimes the world tells you. பல வேளையிலே உலகம் உங்களை பார்க்கும் பொழுது என்ன, நீங்க இரண்டாவது நிலையில் இருக்கிறீங்க, கணவன் சொல்றதெல்லாம் கேட்டு அப்படியே செய்றீங்க என்று அது பார்க்கிறது. But God put you in that place with a purpose. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கூட உங்களை அந்த இடத்திலே வைத்திருக்கிறார். That is why Mordecai says you went into that palace with a purpose. அதனால தான் மொர்தெக்காய் சொல்லுகிறான், உனி ராஜ மேன்மை கிடைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. You may be a queen, you may be treated in a very bad way, but you have so much power in your words. நீ ராஜஸ்திரியாக இருந்தாலும், ஒருவேளை இரண்டாம் நிலையிலே நீ வைக்கப்பட்டிருந்தாலும், உன்னுடைய வாக்குக்கு இன்னும் வல்லமை உண்டு. Because of you a generation will be alive. உன்னாலே ஒரு சந்ததி காப்பாற்றப்படக்கூடும். If you are not careful, a generation will perish. நீ ஜாக்கிரதையாக இருந்து அதை செய்யாவிட்டால் ஒரு தலைமுறை அழிந்து போகும். Use your purpose. என்ன நோக்கத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்கள். True exaltation from God is not what the prosperity people see.
ஆண்டவராகிய தேவன் உங்களை வைத்தது, உங்களுக்கு கொடுத்தது உலகம் காண்கிற செழிப்புக்காக அல்லவே அல்ல. That is what the world sees. உலகம் அப்படித்தான் பார்க்கிறது. But in God's eyes, ஆனால் தேவனுடைய பார்வையிலே God exalts people for a purpose. ஆண்டவராகிய தேவன் ஒரு நோக்கத்திற்காக உங்களை உயர்த்துகிறார். Hallelujah. Hallelujah. You see, Sarah, even though she was the wife, she was the determining factor for many of the decisions that Abraham took. இந்த சாராளை குறித்து பார்க்கும் பொழுது அவள் ஒரு சாதாரண பெண்மணியாக இருந்தாலும் இந்த ஆபிரகாம் எடுத்த எத்தனையோ முடிவுகளுக்கு பின்பாக அவள் இருந்ததை நீங்கள் படிக்க முடியும். One day she rose up and said, "Send away the bondwoman and her child away." ஒரு நாளிலே அவள் எழும்பி சொல்லுகிறாள், இந்த அடிமை பெண்ணான ஆகாரை அவருடைய பிள்ளையும் அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறார். It was very sad for Abraham. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு அது துக்கமான ஒரு காரியம். But God said, "Do according to what she said." ஆனால் தேவனோ அவள் சொன்னபடியே செய் என்று சொல்லுகிறார். Because that is my plan. அதுதான் தேவனுடைய திட்டமாயும் இருந்தது. That is how I will bless you. அப்போதுதான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொன்னார். That is how சொன்னார். Isaac will be blessed. அதனாலே தான் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட முடியும். See, as a wife, God has given you prosperity, a part share in your husband's everything, but you have an amazing purpose to fulfill. தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய கணவன் மனைவியாக இணைத்த அந்த பதவியிலே வைத்திருப்பாரானால் தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட உங்களை வைத்திருக்கிறார் என்பதை மறவாதிருங்கள். Look at the life of Jezebel. யேசபேலை குறித்து பாருங்கள். She was the wife of a king. அவள் ஒரு ராஜாவினுடைய மனைவி. But she, with her own ideas, with her own hand, destroyed her family and herself. அவள் தன்னுடைய யோசனையினாலே அந்த குடும்பத்தையும் அந்த ராஜ்யத்தையும் இல்லாமலே செய்து போட்டாள். I tell you, God's exaltation is not just to give us prosperity, it is about fulfilling a purpose that God has already planned. ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கிற உயர்வு நமக்கு செழிப்பை கொடுப்பதற்காக அல்ல, அவர் ஏற்கனவே நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் செய்கிறார். In the worldly eyes you may be secondary. நீங்கள் உலகத்தின் பார்வையிலே இரண்டாம் தர குடிமகளாக இருக்கலாம். You may be expected to obey, expected to be subject, expected to be second. நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், நீங்கள் கீழே அவர்களுக்கு அடங்கி இருக்க வேண்டும், இந்த காரியங்கள் எல்லாம் உண்டு. But God took you to that place for a greater purpose. ஆனால் தேவன் உங்களை அந்த இடத்திலே கொண்டு வந்து மனைவி ஆக்கினதற்கு ஒரு முக்கியமான நோக்கம் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. You will be the mother of a generation. நீங்கள் ஒரு சந்ததிக்கு தாயாக மாறும்படி தேவன் உங்களை அந்த இடத்திலே வைத்திருக்கிறார். You will be the savior of a generation. ஒரு சந்ததியை காப்பாற்றுகிற ரட்சிக்கிற வேலையை செய்வதற்காக தேவன் அங்கே வைத்திருக்கிறார். You should not say, "Lord, why did you create me like a girl? Why did you create me as a woman? Why did you create me as a wife?" ஆண்டவரே, என்னை ஏன் ஒரு பெண்ணாய் படைத்தீர், என்னை ஏன் ஒரு மனைவியாக மாற்றினீர் என்று நாம் பல வேளைகளில் கேட்கலாம். But that's not the real thing. அது அல்ல உண்மையான காரியம். The question is, Lord, what is your purpose you want accomplished through my life? என்னை கொண்டு நீர் செய்து முடிக்க வேண்டிய நோக்கம் என்ன என்று நாம் ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டும். What is your purpose, Lord? ஆண்டவரே, என்ன நோக்கம் ஆண்டவரே? Let your purpose be fulfilled in my life. உம்முடைய நோக்கம் என்னில் நிறைவேறுவதாக என்று நாம் ஜெபிக்கிறோம். Hallelujah. Hallelujah. You read Proverbs 31. நீங்கள் 31வது நீதிமொழிகளின் புத்தகத்திலே 31 படிப்பீர்களா? The whole chapter details the amazing work a wife does in the background, in the shadows. ஒரு பெண்மணியானவள், ஒரு திருமணமான மனைவியானவள், அவள் பின்புலத்திலே இருந்து பின்னணியிலே இருந்து செய்கிற அருமையான காரியங்களை குறித்து அது பேசுகிறது. It can look like, as you say, obey, subject, in all things look like you have lost your rights. கீழ்ப்படி, அந்த தலைக்கு அடங்கி இரு, நீ கண்டிப்பாக கீழ்ப்படி, இது எல்லாமே ஏதோ உங்களுடைய உரிமைகளை இழந்து போனதை போல காணப்படலாம். But God put you in that second place not because He want you to be in the second place. That's not the reason. He gave you a greater purpose in life to be accomplished. தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்கும்படி பெரிய நோக்கத்தை வைத்ததனாலே தேவன் உங்களை அந்த இடத்திலே வைத்திருக்கிறார் என்பதை மறவாதீர்கள். If you read that chapter, in the end you will see. நீங்கள் அந்த அதிகாரத்தை படித்துக் கொண்டு வந்தால் முடிவிலே கவனிப்பீர்கள். The blessing she brought to her family, to her children, to her household, to her husband, to her neighbors, to strangers. It's so huge that even a husband cannot accomplish. அந்த குடும்பத்திலே அந்த பெண்ணாலே வந்த நன்மைகளை அங்கே பட்டியலிட்டு இருக்கிறது.
அந்த குடும்பத்துக்கு வந்த நன்மை, கணவனுக்கு வந்த நன்மை, பிள்ளைகளுக்கு வந்த நன்மை, அயலகத்தாருக்கு வந்த நன்மை, ஊராருக்கு வந்த நன்மை, இந்த காரியங்களை அவள் கணவனாலே கூட செய்து முடித்திருக்கவே முடியாது. God had a purpose. தேவன் அங்கே ஒரு நோக்கத்தை வைத்தார். Hallelujah. Hallelujah. Sometimes we look at the second prosperity. நாங்கள் பல வேளைகளே இரண்டாம் நிலையை குறித்து தான் நம்ம பார்க்கிறோம். We think, Lord, you have not lifted me up. ஓ ஆண்டவரே என்ன நீர் உயர்த்தலையே. But God says, don't be worried, because it's not about how prosperous you are, where you are going to the first. It's about what purpose you are going to accomplish. அப்பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ செழிப்பை பார்க்காதே, நான் உன்னை என்ன நோக்கத்திற்காக அங்கே வைத்திருக்கிறேனோ அதை நோக்கி பார். Hallelujah. Hallelujah. God has called you to be a savior. ஆண்டவராகிய தேவன் அநேகருக்கு ஜீவ ரட்சணை செய்யும்படி உங்களை அங்கே வைத்திருக்கிறார். What will you do if you are not the first? நீங்கள் முதலாவது நிலையிலே இல்லாமல் இருப்பீர்களானால் என்ன செய்வீர்கள்? What will you do if your efforts don't prosper? நீங்கள் செய்கிற முயற்சிகள் பலனளிக்காத பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? How do you believe that God is still blessing you and exalting you when your visa is not processed? அங்கே உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த விசா கூட இன்னும் சரியாகாத பொழுது தேவன் உங்களுக்கு உயர்வை கொடுக்க போகிறார் என்று எதை வைத்துக்கொண்டு நீங்கள் நம்புவீர்கள்? What will you say when your education loan is not processed? உங்களுடைய கல்வி கடனுக்காக முயற்சி எடுக்கிறீர்கள், அந்த முயற்சி கைகூடி வராத பொழுது உங்களுடைய உயர்வை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? What will you do when your dreams don't take flight? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகள், நீங்கள் காண்கிற கனவுகள் நிறைவேறாத பொழுது நீங்கள் உங்களுடைய உயர்வை குறித்து என்ன கருதுகிறீர்கள்? What do you think about God? தேவனை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? What do you think about your purpose in life? உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? What if you failed in your medical seat? ஒருவேளை நீங்கள் ஒரு மெடிக்கல் சீட்டுக்காக காத்திருக்கீங்க, அந்த மருத்துவ படிப்புக்கு இடம் கிடைக்கவில்லை, அப்பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? What will you do if you don't get the degree you wanted? நீங்கள் தேவையாக உங்களுக்காக இந்த காரியம் வேண்டும் என்று காத்திருக்கிறீர்கள், அது கிடைக்காமல் போகிற பொழுது என்ன நினைக்கிறீர்கள்? After so much of prayer, what you desired, it did not prosper. நீங்கள் எத்தனையோ காலம் ஜெபித்து அந்த காரியம் உங்களுக்கு கிடைத்த அந்த வாழ்க்கையிலே செழிப்பு உண்டாகாத பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? How will you define God as the one who lifts you up? தேவனாகிய கர்த்தரே உங்களை உயர்த்துகிறார் என்பதை இந்த பின்னணியிலே எப்படி விளங்கிக் கொள்ள முடியும்? Only one thing. நீங்க ஒரு காரியத்தை செய்யுங்க. You will know God has a purpose for my life. ஒன்றை மாத்திரம் நீங்கள் நினைக்க வேண்டும், தேவனாகிய கர்த்தர் என் வாழ்க்கைக்கு என்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். I may not be prosperous in worldly standards, உலகம் சொல்லுகிற செழிப்பாக அது இல்லாமல் இருக்கலாம், but I must look at the purpose why God has put me here. தேவன் ஏன் இந்த இடத்தில் வைத்திருக்கிறார் என்ற அந்த நோக்கத்தை நான் அறிய வேண்டும். Hallelujah. Hallelujah. I always wanted to have a BE degree. எனக்கு ஒரு BE டிகிரி என் பேருக்கு பின்னாடி இருக்கணும்னு ரொம்ப விருப்பம் இருந்தது. I never got it. ஆனா எனக்கு கிடைக்கவே இல்லை. I never got it. I went for BA. BA தான் எனக்கு கிடைச்சது. BA English. BA English. I was so sad for a long time. ரொம்ப காலம் எனக்கு அதை குறித்து துக்கம் இருந்தது. All my purposes are gone. என்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கமே சிதறி போனதாக இருந்தது. All my friends are prospering. என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நல்லா செழிப்பா இருக்காங்க. But I have lost it. எனக்கு அது கிடைக்கலையே. God did not answer my prayer. தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லையே. But today I can tell you. ஆனா இன்றைக்கு என்னால் சொல்ல முடியும். I know my God is the one who lifts me up. என்னை உயர்த்துகிறவர் என்னுடைய தேவன் என்று நான் தைரியமாய் சொல்ல முடியும். Why? Because I may not hold a degree. எனக்கு அந்த பட்டம் இல்லாமல் இருக்கலாம். But I know I am in the purpose of God. தேவன் எனக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒருவனாக நான் இருக்கிறேன் என்று தைரியம் கொண்டு என்னால் சொல்ல முடியும். That is real exaltation. அதுதாங்க உண்மையான உயர்வு. 3 things I shared today. 3 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். What is exaltation in God's eyes? தேவனுடைய பார்வையிலே உயர்வு என்பது என்ன? Being profitable rather than being in a position. ஒரு பதவியிலே இருக்கிறதை காட்டிலும் பிரயோஜனம் உள்ளவனாக தேவன் நம்மை வைப்பதுதான் உண்மையான உயர்வு. Being praiseworthy in God's eyes rather than being prominent in man's eyes. மனிதருடைய காரியங்களிலே, மனிதருடைய கண்களிலே பெரிய மனிதனாய் காணப்படுகிறதை காட்டிலும் தேவனுடைய வாயினாலே புகழப்படுகிற ஒருவராக நாம் இருப்பதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற உயர்வு. The third one, மூன்றாவதாக, fulfilling God's purpose in my life is much more an exaltation than
trying to be prosperous in worldly terms. இந்த உலகம் நம்மை பார்க்கிற அளவிலே செழிப்புள்ளவர்களாய் நாம் இருக்கிறதை காட்டிலும் தேவன் நமக்கு வைக்கிற நோக்கங்களை நிறைவேற்றுவர்களாய் இருப்பதுதான் தேவனுடைய பார்வையிலே உள்ள உயர்வு. எத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உயர்த்தும் ஐயா. Yes Lord. நிறைய வேளை நான் உயர்வுனா என்னமோ நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா கர்த்தருடைய உயர்வு மேலானது, வித்தியாசமானது, உன்னதமானது. ஆமென். அந்த உயர்வை தேவன் நமக்கு தர உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. எழும்பி நிக்கலாமா? ஜெபம் பண்ண போறோம். Let's all stand up in the presence of God. தேவனுடைய சமூகத்திலே நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். Hallelujah. Hallelujah. He sets my feet upon high places. என்னுடைய கால்களை அவர் மான் கால்களைப் போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களிலே நிறுத்துகிறார். Sets me upon my high places. என்னுடைய உயர் ஸ்தலங்களிலே அவர் நிறுத்துகிறார். There is a high place God has prepared for me. தேவனாகிய கர்த்தர் எனக்கென்று ஒரு உயர் ஸ்தலத்தை வைத்திருக்கிறார். These may not be the high places my friends are talking about. என்னுடைய நண்பர்கள் பேசுகிற அந்த உயர் ஸ்தலம் அதுவாக இல்லாமல் இருக்கலாம். These are high places God has for me. இந்த ஸ்தலங்கள் தான், இந்த உயர் ஸ்தலங்கள் தான் தேவன் எனக்காக வைத்திருக்கிற உயர் ஸ்தலங்கள். Hallelujah. Hallelujah. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். It says not the high places, it says my high places. இங்கே சொல்லுகிற பொழுது உயர்ந்த ஸ்தலங்கள் என்று சொல்லப்படவில்லை, என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெறும் உயர் ஸ்தலம் போடல, என்னுடைய உயர் தலங்கள். அப்ப நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் எனக்குன்னு ஒரு உயர் ஸ்தலம் வச்சிருக்கார். ஆமென். உலகம் சொல்றபடி அல்ல, எனக்குன்னு கர்த்தர் ஒரு உயர் ஸ்தலத்தை வைத்திருக்கிறார். அந்த உயர் ஸ்தலம் உலகம் கற்பிக்கிறபடி அல்ல. இயேசுவானவர் இந்த உலகத்துல வாழ்ந்தாரு. அவருடைய நிலைமையை நீங்க பார்த்தீங்கன்னா, அவருடைய நிலை மனிதர்கள் அவரை மதிக்கல. நிறைய இடங்கள் அவர் சொன்னாங்க, அவன் பிசாசு பிடிச்சவன். இயேசு கொடுத்த பேர் அவன் பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. இயேசுவை தேவகுமாரன் இல்லை என்று சொன்னாங்க. ஒரு சவால் விட்டாங்க. அந்த சவாலுக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை. அவரை பரிகாசம் பண்ணாங்க. அவரை கீழே தாழ்த்துறதுக்கு முயற்சி செய்தாங்க. அவருடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டாங்க. யோசித்து பாருங்க, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர், உயர்த்தப்படுகிற கர்த்தர் எவ்வளவு தாழ்மையா மனுஷன் முன்னாடி தெரிஞ்சார் தெரியுமா? உலகம் அவரை தகுதியாக நினைக்கவே இல்லை. அவரை பரிகாசம் பண்ணி, அவரை நிந்தித்து, அவரை அடித்து, அவரை உதைத்து, காயப்படுத்தி, ஒரு குற்றவாளியை போல அவரை கொன்று போட்டார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவனோ எல்லா நாமத்துக்கு மேல அவரை உயர்த்தினார். ஆமென். வானத்தில் உள்ளோர், பூமியில் மேலானோர், கீழானோர் எல்லாருடைய முழங்கால்கள் முடங்கும்படி மேலான நாமத்தை அவர் கொடுத்தார். உலகம் கொடுக்கிறது மேன்மை அல்ல, கர்த்தர் கொடுக்கிறது தான் மேன்மை. மனுஷன் என்னை புகழுகிறது புகழ்ச்சி இல்லப்பா, கர்த்தர் என்னை புகழணும். உங்க ஆபீஸ்ல உள்ள மேனேஜர் உன்னை கூப்பிட்டு புகழ்றது நித்திய புகழ்ச்சி கிடையாது. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை புகழ்றது பெரிய புகழ்ச்சி கிடையாது. யார் வேணா உன்னை புகழ்வான். ஆனா உலகமே உன்னை புகழ்ந்து தேவன் உன்னை பார்த்து உன்னை எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாருன்னா அது எவ்வளவு வேதனை தெரியுமா? அது பிசாசை துரத்தினேன், வியாதியை சுகமாக்கினேன், மரித்தோரை உயிரோடு எழுப்பினேன், தீர்க்க தரிசனம் சொன்னேன், என்னை எல்லாருக்கும் தெரியும். அப்படியா? எனக்கு உன்னை யாருன்னு தெரியாது. என்ன வேதனை அது! நம்ம நிறைய வேளை மனுஷன் கொடுக்குற புகழ்ச்சிக்கும் அங்கீகரிப்புக்கும் பின்னால ஓடுறோம். அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். அதுதான் அது கிடைக்கலன்னு எவ்வளோ வேதனைப்படுறோம் தெரியுமா? சில பேர், பாஸ்டர் எனக்கு ஏன் இந்த ப்ரொமோஷன் கிடைக்கவே மாட்டேங்குது பாஸ்டர், அவ்வளோ போராடுறேன் நான், எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்க மாட்டேங்குது, அப்படியே உட்கார வச்சிடறாங்க. என்ன உலகம் சொல்லும், பொசிஷன் தான்மா உனக்கு உயர்வு, நீ எதிர்பார்க்குற அந்த பதவி, அந்த பட்டம், அந்த உயர்வு, உனக்கு அந்தஸ்து வரலன்னா நீ கைவிடப்பட்டவன், நீ தாழ்ந்தவன் சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருடைய உயர்வுன்றது என் பதவிகளில் இல்லை, என் சேர்ல இல்லை, என் சேரியட்ல இல்லை. அது எங்கே இருக்குன்னா, நான் எத்தனை பேருக்கு நான் பிரயோஜனமாக இருக்கிறேன். முன்னால நான் பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ பிரயோஜனம் உள்ளவன். எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் உங்களை உலக பிரகாரமாக உயர்த்தாம அல்லது ரெண்டாம் நிலையில வச்சு கர்த்தர் ஒரு தேசத்துக்கே உங்களை பிரயோஜனமாக்க கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா. உங்க ஆஃபீஸ்ல சில பேர் இருப்பாங்க, பட்டமே தெய்வம்னு அவங்க வணங்கி அதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருப்பாங்க. நீங்க அவங்களோட போட்டி போடாதீங்க. அவனுக்கு தேவைப்பட்டோம். நீங்க ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் எனக்கு பதவி வேண்டாம் ஐயா, நான் பதவி வச்சு என்ன பண்ண முடியும், பதவி வேண்டாம்,
என்னை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றும். அநேகருக்கு ஜீவரட்சனை கொடுக்கிற பிள்ளையா என்னை மாற்றும். அநேகருக்கு பிரயோஜனத்தை கொடுக்கிற பிள்ளையா என்னை மாற்றும். ஒவ்வொருத்தரும் அப்படி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எவ்ரிடே லார்ட் மேக் மீ யூஸ்ஃபுல். சும்மா ஒரு அலங்காரமான பொருளா நான் இருக்கக்கூடாது. நான் வாழுவது அநேகருக்கு பிரயோஜனத்தை உண்டாக்க வேண்டும். என்னையும் பயன்படுத்தும் ஆண்டவரே. எத்தனை பேர் விரும்புறீங்க ஒரு பயன்படுகிற ஒரு பாத்திரமா? நான் ஒரு சிலருக்காக நான் பிரயோஜனமாக சும்மா சம்பாரிச்சேன், பேங்க்ல காசை சேர்த்து வச்சிருக்கேன், நான் உலக மக்களை போல அலங்காரமாக வாழ்கிறேன், பந்தாவாக சுற்றி வர்றேன், இதில் ஒரு மேன்மை இல்லைப்பா. நத்திங். வாட் எவர் யூ ஷோ ஆஃப் இட் வில் கோ அவே ஃப்ரம் திஸ் வேர்ல்ட். இந்த வேத பாரகர்லாம் அப்படி தான் ஷோ ஆஃப் லைஃப்லேயே வாழ்ந்தாங்க. தே லிவ்ட் இன் அ ஷோ ஆஃப். நீள அங்கி, வந்தனங்கள், உயர்ந்த ஆசனங்கள் எல்லாம் உட்காந்து ஆண்டு சார், யூ ஆர் டேம்ட் ஃபார் எவர். கிரேட் இஸ் யுவர் டேம்னேஷன். உன்னோட அழிவு எவ்வளோ பெருசு தெரியுமா? நீ அவ்வளோ நிர்பந்தமானவன். ஆண்டவரே, இவ்வளோ நான் வச்சிருக்கேனே உலகத்தில், எல்லாரும் நம்மளுடைய வணங்குறாங்களே, ஹை சீட்ஸில் உட்கார்றேனே, தட் டசன்ட் மேட்டர். கர்த்தர் உன்னை அங்கீகரிக்கிறாரா? சொல்ல முடியுமா? ஆண்டவரே, உத்தம உண்மை உள்ள ஊழியக்காரன் என்னை நீர் அழைப்பீர், என்னை வரவேற்பீர் ஐயா. நான் உமக்கு முன்பாக அங்கீகரிக்கப்படுகிறவனாய் வாழுகிறேன். இந்த உலகம் என்ன அங்கீகரிக்காம போகலாம், ஆனா என்னுடைய உயர்வு கர்த்தருடைய பார்வையில் இருக்க வேண்டும். அவருடைய கண்களிலே நான் உயர்ந்திருக்க வேண்டும். கண்களை மூடி எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். என்னை உயர்த்துகிறவரே உமக்கு நன்றி. என்னை உயர்த்துகிறவரே உமக்கு நன்றி. நீர் என்னை உயர்த்துகிறவர். கரங்களை உயர்த்தான்னு சொல்லுங்க. உம்முடைய உயர்வு எனக்கு வேணும். மனுஷன் கொடுக்கிற உயர்வு அல்ல, இந்த உலகம் கொடுக்கிற உயர்வு அல்ல. உலகத்தின் அங்கீகரிப்புக்கு பின்னால் நான் போக மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு காலையில் ஒரு பிள்ளையா நீ வந்திருக்கலாம். You are running after prominence. Everybody must respect you, regard you, turn their face to you, recognize you. எல்லாரும் உங்களை அங்கீகரிக்கணும், பார்க்கணும், உங்களை புகழணும், உங்களை ஏற்றுக்கொள்ளணும், உங்களை பாராட்டணும். ஆகவே நண்பர்களுடைய பாராட்டுக்காக எவ்வளவோ தவறான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். நீங்க அவங்க பாராட்டாம போயிட்டா என்ன ஆகிறது? அவங்க கிண்டல் பண்ணிட்டா அவ்வளோதான், என் ஃபேஸே அவ்வளோதான், நான் முகத்தை காட்ட முடியாது, என்னை தாழ்த்திடுவாங்க. பயப்படாதீங்க. எனக்கு ப்ராமினன்ஸ் உயர்வு இல்லை, தேவன் புகழுகிற புகழ்ச்சி தான் எனக்கு உயர்வு. ஹல்லேலூயா. உலகமே என்ன புகழ்ந்து கர்த்தர் அறியலன்னு சொல்லிட்டா எனக்கு என்ன நிரபரா? எவ்வளோ நிர்பந்தமான மனுஷன் நான். I don't want the prominence of the world. I want the praise of God, not the praise of man. மனிதனுடைய புகழ்ச்சி அல்ல, கர்த்தருடைய புகழ்ச்சி எனக்கு வேண்டும் ஐயா. என் நண்பர்கள் புகழாம போயிடலாம். யோசித்து பாருங்க. Why do you do certain things? What about your updates? What about your posts? What about your photographs? What about your words? Why do you do that? Are you trying to gain more attention from people? Do you want to be prominent among friends? Why do you do that? Why is your idea so flawed about exaltation? என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை தூக்கி பார்க்கணும், என் ஃப்ரெண்ட்ஸ் என் முன்னாடி நான் ரொம்ப பெரிய ஆளாக நான் இருக்கணும், அவங்ககிட்ட அக்செப்டடாக நான் இருக்கணும். ஐ மஸ்ட் பி பார்ட் ஆஃப் தியர் கேங், ஐ மஸ்ட் பி அக்செப்டட் பிஃபோர் தெம். எத்தனை முறை நம்ம செய்கிறோம் அதெல்லாம். இது வேண்டாம் ஐயா. என் நண்பர்கள் அல்ல, கர்த்தரால் நான் அங்கீகரிக்கப்பட வேண்டும். கர்த்தர் அங்கீகரிக்கணும் என்ன. என் வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் புகழணும், மனுஷன் அல்ல. கர்த்தர் புகழும்படி என் வாழ்க்கை இருக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய புகழ்ச்சிக்கு ஏற்ற விதமாக என் வாழ்க்கை இருக்கட்டும். எஸ்தரை போல சில பேர் இருக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துல 2ஆம் நிலையில நீங்க இருக்கலாம். உங்கள் ஜீவனுக்கே ஆபத்து இருக்கலாம். மனைவியா போனீங்க, ஆனா அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. நீங்க இருக்கிற இடத்துல செழிப்பு, நீங்க எதிர்பார்த்த செழிப்பு இல்லை, ப்ராஸ்பரிட்டி இல்லை, ஆபத்துகள் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த உயர்வை வச்சு நான் என்ன பண்றது? நான் உள்ள கூட போக முடியலையே, நான் என்ன செய்யறது? ஆண்டவரே, ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ, ஆண்டவர் என்னை விட்டுட்டாரோ? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்தோடு தான் உள்ள கொண்டு போனார். நீங்க அந்த அரண்மனைக்குள்ள போனது ஒரு நோக்கம் இருக்கிறது.
God has a plan and a purpose. நீ கேளுங்க, Lord, what do you want me to do? நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பாதையை காண்பிப்பார். அந்த இக்கட்டின் நடுவிலேயும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பிப்பார். ஒரு தேசத்துக்கே பிரயோஜனம் உள்ளவளாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஹல்லேலூயா. அநேகர் உன்னை புகழத்தக்கதாய் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உன் மூலமாய் பெரிய ரட்சிப்பை தேவன் உண்டாக்குவார். There is a purpose. There's a purpose. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் எக்ஸால்டட் நான் சொல்றேன், கர்த்தர் என்னை உயர்த்தணும்னு விரும்புறேன். எதுல உயர்த்தணும், எதுல உயரணும்? நான் என் உயர்வை அளக்கிற அளவுகோல்கள் என்ன? கர்த்தர் என்னை உயர்த்திட்டாருன்னா நிறைய சம்பளம் கிடைச்சிருச்சா? பதவி உயர்வு கிடைச்சிருச்சா? அதனாலதான் இங்க உயர்ந்தவங்க நினைக்கிறீங்களா? எல்லாரும் நம்மளை புகழ்றதுனால நம்ம உயர்ந்துட்டோம் நம்ம நினைக்கிறோமா? எதை வச்சு நம்ம உயர்ந்துட்டோம் நம்ம சொல்றோம்? உலக மனுஷன் அதான் பேசிட்டு இருக்கான். நம்முடைய உயர்வு உன்னதத்திற்குரியது. கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்க. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, காலைல ஆண்டவரே நான் எவ்வளவு பிரயோஜனமா இருக்கிறேன் அப்படின்றத நான் யோசித்து பார்க்கிறேன். என்னை இன்னும் பயன்படுத்தும் ஐயா. சொல்லுங்க வாயை திறந்து, ஆண்டவரே என்னை உயர்த்துறதுக்கு அடையாளம் நீர் என்னை எவ்வளவு பயன்படுத்துகிறீங்க. உமக்கு நான் பயன்பட விரும்புறேன். ஒரு நாகமான் வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரனாக இருந்து அவன் பயனுள்ளவனா இருந்தான். ஒரு வேலைக்கார பெண்ணா இருந்து பயனுள்ளவளா இருந்தாள். ஒனேசிமோ கிறிஸ்தவனான பிறகும் அடிமைதான், ஆனா பிரயோஜனம் உள்ளவனாய் மாறினான். என் வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதா மாற்றும் ஐயா. அதுவே நீர் தருகிற உயர்வு, அதுவே நீர் தருகிற உயர்வு. ஹல்லேலூயா. பட்டங்கள் அல்ல, பதவிகள் அல்ல, மேன்மை அல்ல, பிரயோஜனமா இருக்க வேண்டும். ஆண்டவரே உம்மால் புகழப்பட வேண்டும். என் முகத்தினுடைய பிரகாசம் அல்ல, உம்முடைய புகழ்ச்சி தான் முக்கியம். என்னுடைய செழிப்பு அல்ல, உம்முடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றி முடிப்பதுதான் என் வாழ்க்கையின் வெற்றி. Help me to fulfill your purpose. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். உம் பாதத்தில் உருவாக்குமே உருவாக்குமே உருவாக்குமே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமோ, என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில், என்னை படைக்கிறே. ஹல்லேலூயா. இயேசுவே என்னை முற்றிலுமாய் உம்முடைய கரத்திலே என்னை தருகிறே. இயேசுவே உம் கரத்தில் என்னை படைக்கிறே. உருவாக்குமே 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 உருவாக்குமே. எங்களை உயர்த்துகிறவரே, உயர்ந்த இடங்களிலே உட்கார வைக்கிறவரே, உம்முடைய உயர்வை காண எங்கள் கண்களை திறந்தருளும். உலகத்தோடு நாங்கள் ஒப்பிட்டு எங்கள் உயர்வுகளை குறித்து நாங்கள் சோர்ந்து போகிறோம். பிரயோஜனம் உள்ளவர்களாக, உம்மால் புகழப்படுகிறவர்களாக, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, உம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிற உயர்வுகளுக்கு நேராய் தேவரீர் எங்களை கொண்டு செல்லும்படியாக எங்களை நாங்கள் படைக்கிறோம். அதுவே உண்மையான உயர்வு. அந்த உயர்வை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அடைய உதவி செய்ய வந்திருக்கிற ஒவ்வொருவரும் என்னையும் சேர்த்து நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, இன்னும் என்னை பயன்படுத்தும். எனக்கு பதவிகள் வேண்டாம், என்னை பயனுள்ளவனாய் மாற்றும். ஆண்டவரே, எனக்கு மனுஷனுடைய அங்கீகரிப்பு வேண்டாம், உம்மால் புகழப்படுகிறவனாய் என்னை மாற்றும். உலகத்திலே செல்வந்தனாக அல்ல, முதல் நிலையிலே உள்ள
அதிகாரமுள்ளவனாய் அல்ல, உம்முடைய சித்தத்தை இரண்டாம் நிலையில இருந்து நிறைவேற்றுகிறவனாய் இருந்தாலும் அதை நான் பூரணமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே, அங்கீகரிக்கிறேன். ஒவ்வொருவரையும் அந்த பாதையில நடத்துவீராக. ஒவ்வொரு சகோதரன் சகோதரி, கணவன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் எல்லாரையும் அப்படி அந்த பாதையில நடத்தும். நம்முடைய உயர்வுக்கு நேராய் நடத்தி ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.